ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீமின் ஒன் ஷார்ட்ரா. ஓகேவா? ரொம்ப ஷார்ட்னு ஸ்வீட்டாக இருக்கும். இந்த நேம் வந்துட்டு பர்சிவ் மாஃபியா. ஓகே, எப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்கான். அம்மா எனக்கு கதை வைங்க சொல்கிறாங்க. இது வைக்கவாப்பா சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஜிமின் நல்லா சாப்பிட்டு சரியா சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. ஜிமின் உனக்கு இது பிடிக்கும்ல சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க. இதே எல்லாத்தையும் ஒரு பர்சன் வந்து ரசித்து பார்த்துருக்காங்க. என்னோட 2 பசங்களும் அவனோட தம்பி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. இவங்க 3 பேர் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பிரதர் சொன்னாக்கா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அவர் பேர் மிஸ்டர் பார்க். ஓகேவா? மிஸ்டர் பார்க்குக்கு 3 பசங்க. ஃபர்ஸ்ட் பையன் பேர் நம்ஜூன், செகண்ட் ஜெஹோப், தேர்ட் வந்துட்டு நம்ம ஜிமின்ரா. ஓகேவா? இவங்க சாப்பிட்டு நம்ம ஜிமின்ரா. ஜிமின் வந்துட்டு நம்ம நம்ஜூன் ஜெஹோப் மாறி கவனிச்சிக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஏன்பா நீ ஹாப்பியாக இருக்கிற மேரேஜ் லைஃப்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கம்மா சொல்கிறாங்க. அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அவர் நல்லா பார்த்துக்கிறாரு சொல்கிறாங்க. இல்லை தேங்க ஒரு மாஃபியா தான் கேட்டேன் சொல்கிறாங்க. இல்லைம்மா அவர் மாஃபியா தான், ஆனால் ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நம்ம ஹேங்ஸ் கூட மாஃபியா, ஆனால் நம்ம ஹேங்ஸ் அப்படி மேலே கேரிங்காக இருக்காங்க. சேம் அப்படி தான் அவர் தான், அவரும் அப்படி தான் சொல்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா. நீ மேரேஜ் டைமில் பயந்ததா சொல்கிறாங்க. ஆமாம்மா நான் பயந்தது தான், அப்படி நான் பயம் இல்லை சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. அவர் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஜிம் சொல்கிறாங்க. அவர் சொல்லும் போது ஜிம்மோட ஃபேஸில் ஒரு ஷைனஸ் இருக்குது. இதை பார்க்குற ஜிம்மில் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டு நம்ஜர் கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு எப்படினாக்கா அவங்க அண்ணன் 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். எப்படினாக்கா அவங்க அண்ணன் மேலே தான், அவங்க அண்ணனை தான் அவங்க ரோல் மாடலாக எடுத்துப்பார். அவங்க 2 பேரும் என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவார். இவன் அவங்க அண்ணன் மேலே க்ரஷ்னு கூட சொல்லுவார். நம்ம ஜெயவாப் நம்ஜர் 2 பேரும் ஜிம்முக்கு க்ரஷ். அந்தளவுக்கு ஒரு பிரதர் மேலே க்ரஷ் வரனாக்கா அவங்க எந்தளவுக்கு வந்துட்டு கேரிங் நவீங்க பார்த்துப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப கேரிங்காக இருப்பார். அவங்களுக்கு என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். அவர் சென்ட்ரல் ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. இப்போ ஜிம்மில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஏன் நான் இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணவா ஜிம் கேட்குறாங்க. இப்போ அம்ஜிட் பார்க்குறாங்க. உனக்கு இங்கே ஸ்டே பண்ணுமா சொல்கிறாங்க. நீ ஸ்டே பண்ண தாராளமாக ஸ்டே பண்ணலாம். ஓகேவா? எனக்கு இது உன்னோட வீடு. ஓகேவா? நீ இந்த வீடோட பிரின்ஸ், நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படி சொல்லி அம்ஜிட் சொல்கிறாங்க. ஜெய் பார்க்கணும். ஆமாம் நீ ஹாப்பியாக தான், நான் ஹாப்பியாக இருப்பேன் சொல்கிறாங்க. இது கேட்க ரொம்ப ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. அப்போ நீ இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஏன்னா மிஷனுக்கு போயிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே டேங்க் மிஷன் போயிருக்காரப்பா ஜிம் நம்ம கேட்குறாங்க. ஆமாம் டேங்க் மிஷன் போயிருக்காங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ ப்ராப்ளம் இல்லை சரியா சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு டைம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜிம் நம்ம சொல்கிறாங்க. பண்ணிடுறமா ஜிம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நமக்கு தான் ஃபுல்லாக சாப்பிட்டு ஜிம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சோஃபாவில் உட்காருங்க. நமக்கு ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஏதோ ஹாரர் மூவி வைங்க சொல்கிறாங்க. ஜெயா பார்க்குறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் ஒரு மாஃபியா, நீங்கள் பயப்பில்லாமா சொல்கிறாங்க. நான் ஒரு மாஃபியா தான், ஆனால் எனக்கும் பயம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜெவாப் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா, நம்ம மூவி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ நம்பிச்சிடும் ஜெயவாப் அப்புறம் ஜிம் 3 பேரும் ஹாரர் மூவி ஆன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா பார்த்துருக்காங்க. ஜிம் போய்ட்டு அவங்க அப்பா பக்கத்தில் உட்காராங்க. டேட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. என்ன பார்த்துட்டாங்க. நீங்கள் ஓகேவா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, ஹெல்த்தியாக இருக்கீங்களா ஜிம் கேட்குறாங்க. நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கேன். எனக்கு என்ன 3 ஏஞ்சல்ஸை பெற்றிருக்கேன் சரியா, எனக்கு 3 குழந்தைங்களும் ஏஞ்சல்ஸ் தான். நம்ம ஜோன் ஜெயவாப் ஜிம்மி நீங்கள் 3 பேரும் அது எப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் நீங்கள் 3 பேருமே, அப்புறம் உங்கள் அம்மாவை எனக்கு கார்டு கொடுத்த கிஃப்ட் நீங்கள் 4 பேரும் அந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. ஜிம் உங்கள் அப்பா கிஸ் பண்ணிட்டாங்க. இவர் தான் பெஸ்ட் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அப்பா பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அது ஹாப்பியாக ஹாப் பண்ணிக்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கிறதாங்க சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் அப்பா சொல்கிறாங்க. அவன் கொஞ்சம் மாஃபியாவாக இருக்கான், அப்புறம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. ஓகேவா? நீ வந்து பொறுமையாக லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஓகேப்பா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு உங்கள் அண்ணன் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா அவங்க ஜிம்மில் அம்மா பேசிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெயவாப் தான் கேட்டிருக்காங்க. நிறைய பேசிட்டு இருக்காங்க ஜிம் கிட்ட. நம்ம ஜிம் பார்த்துருக்காங்க பேசிட்டு. இப்போ ஒரு ஜஸ்ட் கோஸ்ட் மாதிரி காமிக்கிறாங்க. ஜெயவாப் கத்திராரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜெயவாப் நம்ம ஜிம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இப்போ ஜெயவாப் பார்க்குற 2 பேர் ஏன் சிரிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அது ஜஸ்ட் கிராஃபிக்ஸ் ஏங்க சொல்கிறாங்க. கிராஃபிக்ஸ் வந்து பயமாக இருக்கிறடா சொல்லிட்டு ஜெயவாப் சொல்கிறாங்க. சரி பயப்படக்கூடாது ஜிம் தான். இப்போ ஜெயவாப் பிடிச்சி பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ நடுவில் உட்காந்துக்கிறாரு. 3 பேர் பக்கத்தில் 2 பேர் ஹாலியாக பிடிச்சி வச்சிருக்காரு. இப்போ நம்ம நம்பி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என் தம்பி ஹாப்பியாக இருக்கணும் அது போதும்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரும் பார்த்து வளர்த்துருப்பாங்க நம்ம ஜிம்மினை. இப்போ நம்ம ரொம்ப ஹாப்பியாக மூவி பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்மோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. கால் ஹாப்பின்னு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஏங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அது டேங்க் ஃபோன் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அது ஓகே போய் பேச சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம் விழுவுறாங்க. ஹலோ டே அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எங்கே இருக்குது அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுவா டே வீட்டில் சொல்கிறாங்க. எப்போ நான் கேட்குறாங்க. அது எனக்கு காலேஜ் முடிச்சதும் நான் வந்துட்டு வீட்டுக்கு இங்கே வந்துட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஏன் சொல்ல அப்படி கேட்குறாங்க. அதுவா நீங்கள் பிஸியாக இருப்பீங்க விஷயம்ல அதான் சொல்லலை. ஐம் சாரி டே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே நீ ரெடியாக நான் வர சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரெடியாக நான் வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க மிஷன் ஓகே ஓவர் ஆகிட்டு சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க மிஷன் ஓவர் ஆகிட்டு ஓகேவா, நாங்கள் போன ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. சார் நான் வந்துட்டு இருக்கேன், நீ ரெடி ஆகிட்டு சரியா நான் வந்து கூட்டிகிட்டு வரேன். செக் டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம
ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் டீ சொல்கிறாங்க நான் வரேன் சார் ஜேகே டீ வந்து ஃபோன் கட் பண்ணிடுறாங்க சார் ஜேகே ஜேகே மன்னிச்சுக்கோங்க. அப்புறமா டீ வந்துட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறவங்க வராரா அச்சோ நான் இப்போ எப்படி சொல்லுவேன் நான் வர ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அம்மா அப்பா தப்பாக நினச்சிப்பாங்களோ அது ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன சொல்லிட்டு அம்மா அப்பா தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க இருந்தாலும் நான் ஆசை சொல்லிட்டேன் இப்போ அவர் வராது பேசாமல் அவரே ஸ்டே பண்ணக்கூடாது ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோம் இல்லை அவருக்கு தான் பிடிக்காதே ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் வந்து வராங்க ஹியாங் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு இது நம்ம விடுதுன்னா சொல்கிறாங்க இல்லை நான் வீட்டுக்கு போகணும் டீ வராங்களாம் சொல்கிறாங்க. டீ வரானா எதுக்கு அப்படி கேட்குறாங்க. மிஷின் போலியா சரி ஜாவ் கேட்குறாங்க. மிஷினை தான் இருந்தார் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது மிஷின் முடிஞ்சிச்சா வரான்னு சொல்கிறாங்க. ஏண்டா நேற்று தான் போனால் இன்றைக்கி மிஷின் முடிஞ்சிச்சா வந்துட்டு இருக்காரான்னு சொல்கிறாங்க. சரி வரட்டும் நீ ஒரு 2 days இங்கே ஸ்டே பண்ணிட்டு போகலாம்ல சரி ரம்ஜின் கேட்குறாங்க. அது அவர் தான் சொன்னார் ரெடி ஆகிடுச்சுல வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க இல்லைப்பா டேக்கிட்ட பேசலாம் டேக்கிட்ட சொல்லிட்டு இங்கே இருக்க சொல்லுவோமா கேட்குறாங்க. நீங்கள் இருக்கே ஆசைப்பட்டு கேட்டி நீங்கள் தான் நாங்களும் ஹாப்பியாக இருப்போம்ல ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வர சைட்டு ஒரு 3 months இருக்கும் அப்படி ஜிம் பார்க்குறாங்க. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் டேக்கு பிடிக்கும் அதே ஜிம் பார்த்துருக்காங்க. அதுமா சொல்லிட்டாங்க என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. அதே டேக்கு வந்து செட் ஆகுமா தெரியலையே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேட்டை கேட்டால் அவங்க ஓகேன்னு சொல்ல போகிறாங்க சொல்கிறாங்க. நீ ஓகேவா நீ கிளம்பலாமா நீ ரெடியாக நீ உட்கார சொல்கிறாங்க. மாஸ்டர் உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிம் உட்காந்துறாங்க சோஃபாவில் இந்த பக்கம் ஒரு 10 minutes ஆஃப்டர் டேவோட காரம் ரீச் ஆகுது. இப்படியே இறங்கி வராங்க. இப்படியே வந்து மேலே ஜிம்மில் அப்பா அம்மா கூப்பிட்றாங்க வெல்கம் பண்ணுறாங்க. வாங்க டே சொல்கிறாங்க. சரி டே ஹலோ அங்கிள் ஹலோ ஆண்டி எப்படி சொல்கிறாங்க. வா உள்ள சொல்கிறேன் உள்ள அப்பா சொல்கிறேன். அப்போ டே உள்ள வராங்க. நம்ஜூன் ஜாவை பார்க்குறாங்க. எப்படி இருக்க டே சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க நீங்கள் சொல்கிறேன் நல்லா இருக்கேன் வந்து உட்காரச்சிட்டேன். இப்போ டே வந்து உட்காராங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா நைட் ட்ரெஸ் வந்து பைஜாமாவில் இருக்காங்க. இப்போது டே பார்க்குறேன் ட்ரெஸ் செஞ்சு போடாமல் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் அமைதியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. டே அங்கே நான் வந்துட்டு உனக்கு கேட்கும் தப்பா அதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கேளுங்க அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இல்லை ஜிம் நீங்கள் ஸ்டே பண்ண ஆசைப்படுறா நீங்களும் ஜிம் கூட ஸ்டே பண்ணுறீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க இங்கே ஸ்டே பண்ணுறீங்களா எனக்கு அவன் 2 days அப்புறம் வந்திருக்கான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் இங்கே இருந்தால் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜிம்மை பார்க்குறாங்க. ஜிம்முக்கு டே ஃபேஸ் பண்ண பயமாக இருக்கா வேண்டா ஜிம் ஐஸ் வந்து பார்க்க மாட்டேங்கிறார். அடுத்த பக்கம் டே பார்க்குறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க்கில் இருக்குது நாளைக்கு ஸோ நான் இப்போ கூட்டிகிட்டு போனால் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இல்லை உனக்கு ஒர்க் இருக்குது ஜிம் இங்கே இருக்கட்டும் மீ ஜேகப் கேட்குறாங்க. இப்போ டேக்கனா விட மனசே இல்லை அது சொல்கிறாங்க. இல்லை உனக்கு தானே ஒர்க் இருக்குது நீ இப்போ ஜிம் இங்கே இருக்கட்டும் சொல்கிறாங்க. இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க ஜிம் நம்ம இருக்க முடியாது சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்லிட்டு இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்வராக ஷையாக வர இருக்கு. அச்சோ என்ன சொல்கிறாரு பாரு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்பிட்டு பார்க்குறாங்க. எனக்கு டேவை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. டே இவங்களும் மாஃபியா தான் ஆனால் டே வந்து நம்பர் 1 கில்லர் சொல்லலாம். மாஃபியாவில் நம்பர் 1 கில்லர் தான் அவர் தான். யாராவது தப்பு பண்ணுறாங்கன்னா அவர் குட் மாஃபியா நான் பேட் மாஃபியா கிடையாது. ஏதாவது தப்பு பண்ணுறாங்கனாக்கா அவர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார். அப்படியே வந்துட்டு கொஞ்சம் எப்படி ½ சொல்லலாம் அந்தளவுக்கு ஷூட் பண்ணிடுவார். அப்படி இருக்கும் வரும் எதுக்குமே பர்சன் ஜெலஸ் ஆகாத ஒரு பர்சன் பசங்க சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த ஒரு பேட் ஹேப்பிட்டுமே அவருக்கு கிடையாது. ரொம்ப இப்போ சுற்றி ஒரு ஜென்யூன் பர்சன் தான் அவர் மாஃபியா பட் ஜென்யூன் பர்சன். ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கேள்விப்படுறாங்க. இவங்க பார்க்காத ஒரு சைடு நம்ம இவங்க வேறு டே இந்த சைடு அவங்க பார்த்தது கிடையாது. டே சொல்லுவாங்க பார்க்குறாங்க சொல்கிறாங்க இல்லை என்னால் இருக்க முடியாது ஸோ நான் கூட்டிகிட்டு போகிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. ஓகே ஸோ டேக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணவங்க முடியல. சரி அவங்க இப்போ கேட்கும்போது அவங்க ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃப் இப்படி வேணும்னு கேட்குறப்ப நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு நம்ம நம்பிச்சிடும். ஓகே ஜிம்னு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க சொல்கிறாங்க இப்போ ஜேவை பார்க்குறாங்க வர சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடாரு. இப்போ நம்ம டே வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் அம்மாவுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது. சேம் டைம் வந்துட்டு ஜிம் இங்கே இல்லாமல் கூட்டிட்டு போகிறாங்க கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. இப்போ நம்ம டேயோட ஜிம் நம்ம பார்க்குறாங்க. இப்போ எதாவது சாப்பிட்றியா ஏதாச்சும் ஜூஸ் காஃபி தான் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறீங்களா ஆண்டி நைட்டு அந்த டைம் ஆச்சு வேண்டாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் ஜிம் பார்த்தா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ஜேவை பார்க்குறாங்க. அந்தளவுக்கு பஸ் ஆகுது அவனுக்கு சொல்கிறாங்க. அதே ஹேங் சொல்கிறாங்க சொல்லவே இல்லை கேடி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேவை ஜிம்மில் லைட்டு பிஞ்ச் பண்ணுறாங்க. அச்சோ ஹேங் சொல்கிறாங்க சொல்லு அவனுக்கு அந்தளவுக்கு பிடிக்குமா கேட்குறாங்க. பிடிக்கும் சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க எனக்கு தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. சரி ஓகே பிடிக்கும்னா ஏன் இருக்க சொல்ல சொல்கிறாங்க. அது சொன்னே சொல்கிறாங்க. அப்படி இல்லை நீ என்ன தேவை பிடிக்கும்னு சொன்னேன் இந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொன்னியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன்னா கேட்குறாங்க. லவ் பண்ணுறாரு ரொம்ப பாசிட்டிவ் சொல்கிறாங்க. ரொம்ப பாசிட்டிவ் ஜிம்னு சொல்கிறாங்க. அது கேட்குற ஜேவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே நான் அவனை பற்றி நான் கேள்விப்பட்டது வேறடா ஆனால் நான் பார்க்குறதுக்கு எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. உண்மையில அவன் எந்தளவுக்கு லவ் வச்சிருக்கான். செகண்ட் பாசிட்டிவ் ஆகிறான். ஆமாம் யான் ரொம்ப பாசிட்டிவ் ஆகிற தெரியுமா ஈவன் மெய்டு ஆண்டி எனக்கு ஜஸ்ட் என்ன வந்துட்டு சும்மா டீச் பண்ணி பேசியிருந்தாங்க அதுக்கு போய் பாசிட்டிவ் ஆகிறா சொல்கிறாங்க. அதுக்கு போய் பாசிட்டிவ் ஆகிட்டாங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவை பார்க்குறாங்க. அப்போ நாங்கள் கூட கொஞ்சம் தலிதாக இருக்கணும் போய் எங்கள் தம்பி விட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி இல்லை ஜிம் போய்ட்டு நம்ம ஜேவை போய் ஆரம்பிக்கிறாங்க. இல்லை அவன் ரொம்ப பாசிட்டிவ் ஆக போய் சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் வெறுப்பேற்றவா ஜேவை சொல்கிறாங்க. வச்சுட்டு வேணாங்க அவங்க ஜிம் சொல்கிறாங்க. இல்லை நான் வெறுப்பேற்ற பண்ணி வா கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜிம் ட்ரெஸ் பண்ணிட்டு ஜேவை கூட வராங்க. இப்போ நம்ம டே
பார்க்குறாங்க போகலாமா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்போ போகலாம் டே ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜெயப்படுறாங்க பாரு ஜிம்மின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயப்பட ஜிம்மில் பேச கப் பண்ணுறாங்க. டேக்கு ஒரு மார்க்கு டே அப்படி மறைச்சி பார்க்குறாங்க. இது ரம்ஜி நோட் பண்ணுறாங்க. ஜெயவுக்கும் சைட் ஐயாவில் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு ஏங்க ஜிம் சொல்கிறாங்க பாரு சமத்தாக இருக்கணும் ஓகேவா, இப்போ ஒரு நாள் ஸ்டே பண்ண முடியாமல் போகலாம், நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக ஸ்டே பண்ண புரியுதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. அப்புறம் காலேஜில் இருக்கும்போது எப்போ உனக்கு போர்டிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண தோணுச்சுனாக்கா உடனே கூப்பிடு, நான் நம்பினா உடனே வந்துடுவோம் சரியா சொல்கிறாங்க. நீங்கள் மிஸ் பண்ணால் மிஸ் பண்ணுறேன்னு சொன்னால் போதும் உடனே வந்துடும் சரியா சொல்கிறாங்க. நாங்களே இப்போ எப்போ மிஸ் பண்ணுறோன்னா உடனே வந்து பார்த்துருவோம் சொல்கிறாங்க. ஓகே கேங்க சொல்லிட்டாங்க. உனக்கு மேரேஜ் இருக்கலாம் பட் நீங்கள் எப்போவுமே எங்களோட பிரின்ஸ் தான் ஓகேவா, இந்த வீட்டோட பிரின்ஸ் நீ தான், அப்புறம் என்னோட செல்ல தம்பி நீ தான் சரியா, உனக்கு இப்போ நாங்கள் பார்க்கறதுக்கே ரைட்ஸ் இருக்குது, நாங்கள் எப்போ நாள் வருவோம் சரியா சரி ஜெயப் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. அதே மாதிரி நீ எப்போவுமே எங்களை தான் நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷு ஃபஸ்ட்டு நாங்கள் தான் லவ் எல்லாமே நாங்கள் சரியாக சொல்கிறோம், லவ் மீன் பிரதர் லவ் ஓகேவா, அப்படி நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. எப்பயுமே கண்டிப்பாக எப்போவுமே உங்கள் பேசி யாரும் ரிக்வெஸ்ட் முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ டேக்குன்னு பயங்கர பாசிட்டிவ் ஆகிடுச்சு. காரணம் இவர் பிரதர்ஸ் தான் சொல்கிறாரு, அவருக்கு எல்லாம் அப்படி கோவம் வந்துட்டு இப்போ ஜெயப் தான் போயிட்டு நம்ம ஜிம் 6 அவர் கிஸ் பண்ணுறாங்க. எப்போ ஹாப்பியாக இருக்கும் சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, நம்ம கிட்ட அந்த ஜிம் 4 கிஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான் டேக் அப்படியே ஒரு மாதிரி கோவம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, போதும் இதில் போதும் ஜிம் தான் நம்ம ஜெயப்பு சொல்கிறாங்க. ஜெயப் திரும்பி பார்க்குறாங்க, ஸ்டேவோட ஐஸை பார்க்குறாங்க. டேக் அப்புறம் இருக்கும் அப்படி ஒரு பேண்ட்டுக்கு ஒரு ஹேண்ட் வந்துட்டு பேண்ட் பேக்கில் ஃபோல்ட் விட்டுருக்காரு, ஒரு பக்கம் ஹேண்டை ஒரு லெஃப்ட் டைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணி முறுக்கிட்டு இருக்காரு ஹேண்டை. ஜெயப் பார்க்குறாங்க அவ்வளோ கோவம், என் தம்பி மேலே அவ்வளோ லவ்வா சொல்லி பார்க்குறாங்க. அந்த மாஃபியா கிங் வீக் வந்துட்டு இவ்வளோ லவ்வா என் தம்பி மேலே சொல்லிட்டு ரொம்ப இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதா இருக்குது. இப்போ நம்ம என் தம்பிக்கு டிசமான பர்சன் தானே சொல்கிறாங்க. சரி சார் ஓகே அதெல்லாம் போய்ட்டு சொல்லி ஜிம் தராங்க. அம்மா அப்பா ஜிம் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக சார் ஓகே சொல்லணும் அதெல்லாம் போய்ட்டு சரியா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. டேங்க் போகலாம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஓகே ஆண்டி அங்கே நான் கிளம்புறேன், நம்ம ஜிம் ஜெயப் சொல்கிறாங்க. போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. சார் சொல்லிட்டு இப்போ ஜிம் டேவில் வராங்க. இப்போ டே வந்து கார் உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. அப்போ டே வந்து இப்போ உட்காராங்க. டிரைவர் கார் வந்து சொல்கிறாங்க. இப்போ கார் எடுத்துட்டாங்க. இது பண்ணாக்க அந்த கார் வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. ஓகே பின்னாடி எனக்கு சொல்லிட்டு பார்க்க முடியாது, அந்த வேன் டைப்பில் இருக்க முடியாது, அந்த வேன் டைப்பில் இருக்க ஒரு கார் தான் அது. இப்போ நம்ம எனக்கு அந்த கார் நேம் தெரியல கார் தான். இப்போ ஜிம் டேபிள் இருக்காங்க. ஏன்னா சோஃபா மாதிரி தானே இருக்கும் அந்த சீட்டு. இப்போ ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ டே பார்த்து ஜிம் மறைக்கிறாங்க. ஏங்க என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. இல்லை சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நம்மகிட்ட என்ன சொன்னால் கேட்குறாங்க. அதே சொல்கிறேன் நம்மகிட்ட என்ன சொன்ன ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் மிஷன் போனால் கூட நான் நம்ம வீட்டில் தான் இருக்கணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஓகே நீ என்ன பண்ண அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இல்லைட்டு எனக்கு அப்பா அம்மா பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு, ஹேங் சார் மிஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஜிம்மி, எனக்கு புரியாமல் இல்லை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல கேட்குறாங்க. அது மிஷனில் இருப்பீங்களா மிஸ்ஸாக இருக்கணும், நான் மிஷனில் தான் இருப்பேன்னு சொல்ல சரியா, ஆனால் நீ டெக்ஸ்ட் பண்ண நான் எடுப்பேன், எனக்கு நான் ஒன்றும் இதில் பாத்ரூம் ரிப்ளை பண்ண நீ என்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ வீட்டில் இருந்து நினச்சிட்டு இருக்க சரியா, நான் மிஷன் அவசரம் முடிச்சுட்டு வந்தேன் சரியா சொல்கிறாங்க. ஏன் அவசரம் முடிச்சிங்க ஜிம் கேட்குறாங்க. உனக்கு தெரியாதாட்டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கு தெரியாதா கிட்ட வராங்க ஜிம் பார்க்குறாங்க. டீ அப்படி சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா கேட்குறாங்க. இல்லை ஒர்க்கும் இம்பார்ட்டன்ட் தானே, நீங்கள் ஒர்க்கை பார்த்துட்டாமே சொல்கிறாங்க. என்னால் முடியல ஜிம்மின் ஓகே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என்னால் தானாக இருக்க முடியல, நான் நானாகவே இல்லை தெரியுமா சொல்கிறாங்க. நான் உங்களை வீக்காக ஃபீல் பண்ண வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஓகேவா, நான் வந்து மேரில் லவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், என்னால் நீளம் இருக்க முடியாது தெரியுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டிஸ்ட்ராக்டாக ஆகுது ஓகேவா, நீ வீட்டில் இருக்கணும்னு நினச்சி நான் ஆசையாக வந்தேன், என் வீட்டில் இல்லை, எனக்கு எவ்வளோ கோவம் வச்சு தெரியுமா உனக்கு கேட்குறாங்க. எனக்கு புரியுது உங்களுக்கு கோவம் தான் எனக்கு பனிஷ் பண்ணிக்கோங்க ஓகேவா, ஆனால் நீங்கள் உங்களை ஹர்ட் பண்ணிக்கூடாது ஓகே, நீங்கள் ஹர்ட் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு எதனா ஹர்ட் ஆனால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ப்ராம்ஸ் எனக்கு ஹர்ட் ஆக சொல்கிறாங்க. ஐம் சாரி டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இங்கே பாரு அதான் நம்ம வீடு ஓகேவா, உனக்கும் எனக்குமான வீடு ஓகே, நீ நான் மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு கூட ப்ரைவசியாகவே இருக்கணும் எப்போவுமே சரியா, உன்னை யாரும் மொத்தம் சைக்கிள் கூடாது பார்க்கக்கூடாது. இப்போ டீ டக்குன்னு அங்கே வந்துட்டு ஒரு டிஷ்யூ இருக்குது, அது லைட்டாக அதை வெட் பண்ணி வச்சு ஜேக்ஸ் வைப் பண்ணுறாங்க. என் பக்கத்துலேருந்து சொல்லிட்டு ஏன் உனக்கு என் பிரதர் உனக்கு கிஸ் பண்ணால் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எதுக்கு ஒரு பிரதர் உனக்கு கிஸ் பண்ணால் சொல்கிறாங்க. இல்லை அண்ணா இல்லை அவர் ரொம்ப லவ் வச்சிருக்காரு அதனால தான் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி யாரையும் என் ஒய்ஃபை கிஸ் பண்ணக்கூடாது ஓகேவா, எனக்கு புரியுது அவங்களோட அண்ணா தான், ஆனால் அந்த மாதிரி கிஸ் பண்ணுற ஏற்றுக்க முடியல சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அண்ணா கிட்ட ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க சரியா, உங்களுக்கு தெரியல என்ன நடந்துருக்காங்க விஜயாவுக்கு தான் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் ஓகேவா, ஆனால் நீ அவங்களுக்கு லவ் பண்ண சொல்கிறேன். ஆமாம் அண்ணனை எப்போ லவ் பண்ணல, அண்ணனை லவ் பண்ணணும், அப்பா அம்மா அவங்களாம் லவ் தானே, ஃபேமிலி மெம்பர்ஸ் லவ் பண்ணல ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் அது பிஃபோர் மேரேஜ் ஓகே, ஆஃப்டர் மேரேஜ் உனக்கு நான் மட்டும் தான் ஜிம்மி, உனக்கு நான் மட்டும் தான் எல்லாமே எப்படி டே சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுங்க, ஆனால் அதுக்காக நீங்களும் கோவப்படாமல் ஃபஸ்ட்டு வாங்கணும் சரியா, நம்மளுக்கு தான் நீங்கள் என்னோட ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் சொல்ல ஓகேவா, அவங்களோட ஹார்ட்டில் யாருக்கா சொல்கிறாங்க. அப்பா அம்மா நம்ஜூ ஹியாங் ஜெயோப்பியாங்க அப்புறம் நீங்கள் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை எனக்கு எப்படி வைக்கக்கூடாது அப்புறம் சொல்கிறாங்க. டே அவங்க நீ மட்டும்தான் ஹார்ட்டில் இருக்குன்னு நீ சொல்லணும் டே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ அப்படி சொல்லணும் ஓகேவா, எனக்கு அது கேட்கணும் டே சொல்கிறாங்க. எனக்கு பொய் சொல்ல வர ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே நீ பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல வர எனக்கு தெரியும் ஓகேவா, எனக்கு பொய் சொல்லக்கூடாது, ஆனால் கண்டிப்பாக 1 நம்ம சொல்ல வைப்பேன் டே சொல்கிறாங்க. என் லவ் மொத்தமாக நீ லவ் மூழ்கி போகும் டே சொல்கிறாங்க. ஜிம் மட்டும் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க.
நான் பயந்து போன திரும்ப நீங்கள் எப்படி இருப்பீங்க, ஒரு மாஃபியா, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, எனக்கு என்னை பார்த்துக்க மாட்டீங்க, அது எனக்கு இப்படினாக்க என்னை சுற்றி பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் எனக்கு கேர் பண்ண மாட்டேங்கன்னு நினச்சிட்டேன். ஆனால் சொல்கிறாங்க இப்போ ஜிம் இந்த மாதிரி பார்த்துருக்காங்க, டே பார்க்குறாங்க, ஹைட் ஒய்ட் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் அப்படி அவருடைய மேரேஜ் டேல என்ன நடந்துச்சு சொல்லிட்டு ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா. 3 months பிஃபோர் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஒரு வெட்டிங் ஸ்டேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. கிம் ஹினி பார்ச்சிங்க திரும்ப சேர்த்துக்கல சம்மந்தமாக கேட்குறாங்க. சம்மதம் அப்படி சொல்கிறாங்க. பார்ச்சிங் கிம் திரும்ப சேர்த்துக்கல சம்மந்தம் கேட்குறாங்க. சம்மதம் அப்படி சொல்கிறாங்க. சரி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் டேங்காக எல்லாரும் இங்கே போட்டுவிடுறாங்க. இப்போ ஜிம்மில் ஹேண்டில் இங்கே போட்டுவிடுறாங்க. கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. டேங்க் 1 ஸ்டெப் முன்னாடி வராங்க. ஜிம்முக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஜிம்முக்கு இப்போ 2 ஹேண்டில் ஒரு மாதிரி இப்படி ஒரு அப்பா இட்டுருக்காரு போகிற ஒரு நர்வஸாக இருக்குது. இப்போ டேங்க் கிட்ட வந்துட்டு அப்படியே ஜிம்முக்கு போகல லைட்டாக ஒரு பேக் பண்ணிட்டு போயிடாரு. ஜிம்முக்கு அப்படியே காம் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி அமைதி ஹாப்பியாக இருக்கும். எனக்கு ஒரு ஆக்வர்டாக இல்லை. அவர் ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு ஜெனுவனாக ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க ஜிம்மில் டேயோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ இருக்க மேரேஜ் இப்போல்லாம் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி தான் வைக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவரை பார்த்தா ரொம்ப ஜென்டலாக கிஸ் பண்ண பிடிச்சிருக்கு. சரி ஓகே நம்ம படிச்சுட்டு இருக்கோம், நம்ம இப்படி தான் டைம் எடுக்கும். நம்ம வந்துட்டு காலேஜ் முடிக்கிறதுக்கும் அவர் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் டைம் எடுக்கும். நம்மளுக்கும் அவரை பார்த்து இப்போ ஜிம் பார்த்துருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குற பயமாக இருக்கும். நம்மளுக்கும் டைம் எடுக்கும் ஜிம் நினச்சிருப்பாங்க. இப்போ ஃபைனலி 2 பேரும் ஸ்டேஜ் விட்டு இறங்கிறாங்க. பிளஸிங்ஸ்லாம் வாங்குறாங்க. பிளஸிங்ஸ் வாங்கிட்டு ஜிம் வந்துட்டு அவங்க ஒரு காரில் உட்காராங்க. நம்ம டேவும் ஜிம் அவங்களுக்கான ஒரு வெட்டிங் கார் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த காரில் உட்காராங்க. அப்புறம் ஜிம் பார்த்தா கம்ஃபர்டியஸ் உட்காந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா அம்மா அவங்க அண்ணன் புரியுறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்துட்டே இருக்காரு. இப்போ மட்டும் அவங்க காட்சி பேருக்கு எடுத்துட்டு இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் திரும்புறாங்க. இப்போ மட்டும் என் டேஸ்ட் வெயிட் பண்ணுறாங்க. கூட சரியா சொல்கிறாங்க. நான் இருக்கேன் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் அப்பா அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அவங்க இங்கே தான் இருக்காங்க சரியா, நினச்சா காலைல பேசலாம், எல்லாருக்கும் போய் பார்த்துக்கலாம் ஓகேவா, ஆடக்கூடாது டே சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஒரு மேன்ஷனுக்கு அந்த ஒரு அந்த கார் வந்து ஒரு மேன்ஷனுக்கு தான் ஒரு ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து பயப்படுறாங்க. இங்கே தான் இருக்க போகிறோம்மா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை இவ்வளோ பெருசாக இருக்கே சொல்கிறாங்க. இது சேஃப்டிக்காக தான் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மே ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் இறங்குற கார் விட்டு டிவி பார்க்குறாங்க. வாசிட்டு இப்போ லக்கேஜ் சொல்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு வருவாங்க. சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு மெய்டு வந்து எடுத்துகிட்டு வராங்க லக்கேஜ். டேங்க ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி கொடுத்து வந்துருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ள வரும்போது ஜிம் டே என்ட்ரி ஆகும்போது அவ்வளோ ஃப்ளவர்ஸ் கூட்டிகிட்டு இருக்கு. ஜிம் ஹேண்டில் எப்படின்னு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃப்ளவர்ஸை கூட்டிகிட்டு இருக்கு. இது டேங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஜிம்முக்கு வெல்கம் பண்ணிருக்காங்க. அவர் வெல்கம் பண்ணிருக்காங்க. ஒரு வழி பார்க்கலாம். இப்போ நம்ம டேங்க் பார்க்குறோம். ஜிம்மோட ஃபேஸில் அப்படியே ஒரு ஹாப்பினஸ். வெல்கம் ஹோம் ஜிம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க வெல்கம் ஹோம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மே ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அந்த வீட்டில் ஒரு பிக்கஸ்ட் வால் ஜிம் பிக் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங்க் பார்க்குறாங்க. இது உன்னோட பிக் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மேன்ஷன் ரெடி ஆகிட்டு 1 வீக் தான் இருக்கும் ஓகேவா. ஆல்ரெடி பில்ட் பண்ண ஒரு மேன்ஷனை அவங்க வீட்டில் பெயிண்ட் ஒர்க்லாம் வாங்கி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. பெயிண்ட் பண்ணிட்டு சம்திங்ஸ் எல்லாம் நியூ ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மோட வெரி பிக் ஃப்ரேம் இருக்குது. எனக்கு இந்த ஃப்ரேம் தான் நம்ம ஜிம் அம்மா கொடுத்துருப்பாங்க. நம்ம டேங்கோட அம்மா கிட்ட டேங்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. கேட்டுருப்பாங்க ஃபோட்டோ. அப்போ இதான் கொடுத்துருப்பாங்க. இந்த பிக் தான் இந்த பிக்கஸ்ட் வாலில் வந்து வச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறதே சொல்கிறாங்க. இது வாலோட அட்டாச் ஆகிருக்கு சொல்கிறாங்க. ஜிம் போய் தொட்டு பார்க்குறாங்க. ஒரு ஃபேஸ் அவ்வளோ பிக் ஸ்க்ரீனில் எனக்கு அந்த பிக்காக இருக்குது அந்த வாலில். ஜிம் பார்க்குறாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்க. நான் எந்த டைரக்ஷன் உட்காந்து ஒர்க் பண்ண கூட ஒன்று பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி வேடாக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இங்கே மெயிலாக யாரும் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க ஒரு மெயில் வந்து லக்கேஜ் வச்சுட்டு போகிறாங்க. தேங்க்ஸ் சார் சொல்கிறாங்க. இப்போ அவங்க சில போயிட போயிடாங்க. கிச்சனை பார்க்குறாங்க. மெயில் யாரும் இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. மெயிலில் இல்லையா சொல்கிறாங்க. இருக்காங்க ஓகேவா. அவங்க எந்த டைம் வருமோ அப்போ வருவாங்க அதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காக என்னோட ஃப்ரேமாக சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு சார் வச்சுருக்கேன் டேங்க் சொல்கிறாங்க. ஜிம்மே சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சொல்லிட்டு மேலே போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் 2 பேர் மேலே போகிறாங்க. இப்போ டேங்க் பார்க்குறாங்க. லக்கேஜ் கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேங்க் லக்கேஜ் ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல்லாக திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அவர் பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு நாளைக்கு இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்குது, நான் ப்ரிப்பேர் ஆகும். ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே ஃபஸ்ட்டு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் பார்க்க சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வராங்க. டே வந்து ஒரு ரெசல்ட் கொடுக்குறாங்க. போட்டு போக சொல்லிட்டு ஜிம் பார்க்குற இந்த ட்ரெஸ்ஸு நான் அம்மா வாங்கினது இல்லையே. ஜிம் பார்த்துருக்காங்க. இது நான் வாங்கினது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நான் வாங்கினது சரியா. நான் கொஞ்சம் ட்ரெஸ் உனக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீ அதை யூஸ் பண்ண நினைக்கிறேன் சொல்கிறாங்க. பார்த்து ஆரம்பிட்டேன். அதே ஒரு ட்ரெஸ்ஸை கை எடுக்கிறாங்க. நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வந்துட்டே சொல்கிறாங்க. 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 போய்ட்டே ஜிம் ஒரே ஒரு ட்ரெஸ் போயிருக்காங்க. ஒரு பைஜாமாஸ். ஜிம் பார்க்குறாங்க. இவர் ஒரு மாஃபியா இருந்தாலும் அண்ணா சொன்னார். நம்ம நம்பிச்சாங்க. என்ன சொன்னாங்க. ஒரு மாஃபியா அப்பா சொன்னாங்க. இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப கூல்டாக இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு மேரேஜ்லாம் இன்ட்ரெஸ்ட் கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இங்கே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, யார் சொல்கிறது உண்மையாக இருக்கும். ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு டேட்டு கேட்கணும்னு தோணுது. ஆனால் கேட்க ஒரு பயமாகவே இருக்குது. கேட்க வேண்டாம்னு விட்டுறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மில் என்ன கேட்குறாங்க.
ஒன்றில் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறது சாப்பிட்றியா அப்படி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை சாப்பிட்டுட்டே இப்போ அந்த கிச்சன் கால் பண்ணுறாங்க. கிச்சனில் ஒரு பர்சன் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. அவர் சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. சேஃப் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டீம் சாப்பிட்டு சொல்கிறாங்க. அது ஜிம்முக்கு பிடிச்ச ஃபுட்டு தான். ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. என்னங்க சார் சொல்கிறாங்க. ஓகே வச்சுருக்கோங்க சொல்கிறாங்க. போயிடறாங்க. எங்கே பார்க்குறேன் சாப்பிட சொல்கிறாங்க. அதை சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த புக்ஸ் கையில் வச்சுக்கிட்டே டே பக்கத்தில் லேப்டாப் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஜிம் டே கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. டே வந்துட்டு சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சார் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சாப்பிட முடிச்சுட்டு ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு வெளிப்பிடலாம் சொல்கிறாங்க. எங்கே போகிறீங்க ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது இம்பார்ட்டன் ஒர்க் ஓகே முடிச்சுட்டு வந்துடுறேன் சொல்கிறாங்க. அப்படியா சரி சொல்கிறாங்க. இங்கே பாரு கேட் விட்டு வெளியே போகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கேட் விட்டு வெளியே போகக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம்மி வீட்டு டெரஸ்க்கு போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்லிட்டு டே போனதுமே ஜிம் அந்த வீட்டு டெரஸ் போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அது அவ்வளோ ப்ரீஷியஸாக இருக்குது. அந்த வில்லாவை சுற்றி பார்க்குறாங்க. இப்போ தான் எனக்கு ஒரு காரில் வந்தப்போ பெருசாக தெரிஞ்சிருக்காது. அந்த டெரஸ் போனதுக்கப்புறம் தான் ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்குது. அந்த வில்லா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மேன்ஷன் ஒரு ப்ரைவேட் மேன்ஷன் வில்லா தான். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் அங்கங்கே ஒரு வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரைவசியாக ரொம்ப அழகாக இருக்குது. நீட்டாக ரொம்ப ரொம்ப குவைட்டாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்கே ஜிம் பார்த்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது பிளேஸு. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல டேஸ்ட் போட இருக்குது. ஜிம் நினச்சிக்கிட்டு எப்படி சுற்றி பார்க்குறாங்க. அந்த டேஸ்ட் ரொம்ப நிற்கிறாரு. ரொம்ப நேரம் அங்கே நின்று ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம கீழே போகலாம். ஜிம் கீழே உட்காந்துருக்காங்க. ஆக இன்னும் இருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் டே வந்து கிளாஸ் இருக்க சொல்லிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பெட்டில் உட்காந்துருக்காங்க. தூக்கம் ஒரு புக்ஸை பார்க்குறதுனால இப்போ ரீட் பண்ணிட்டு அப்படியே தூங்கிருப்பாரு. இப்போ நம்ம டைம் வராங்க. டைம் ஒரு 7 o'clock இருக்கும் நைட்டு. பார்த்தா நம்ம ஜிம் செஸ் கிட்ட புக் இருக்குது. அப்படியே தூங்கிருக்காரு. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் வயசு முடிஞ்சாங்க. டேயாங்க சொல்கிறாங்க. தூங்கிட்டே சொல்கிறாங்க. தூங்கிட்டே சொல்கிறாங்க. ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. டின்னர் சாப்பிடலாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி ஆமாம் நீங்கள் எங்கே போகிறீங்க ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது ஒர்க்கு ஓகேவா சொல்கிறாங்க. இன்னும் ஒர்க்கு நான் தெரிஞ்சுக்கலாமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. சாப்பிடணும்னு சொல்கிறேன். சரி சார் ஜிம் போயிட்டு அழகாக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கீழே வராங்க. இப்போ 2 பேர் உட்காராங்க. அந்த ஜிம் ஃபுட்லாம் சோப் பண்ணுறாங்க. ஒரு மேலே 2-3 பேர் இருக்காங்க. ஃபுட்லாம் சோப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. சாப்பிட சொல்லி ஜிம்மே சரி சொல்லிட்டு இப்போ சாப்பிட்றாங்க. டே தான் 1 செகண்ட் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டே வந்துட்டு அவர் எடுத்து ஃபஸ்ட்டு அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கு அது எல்லாமே கரெக்டாக இருக்கா, உப்பு காரம் எல்லாமே இருக்கான்னு சொல்லி பார்த்துருக்காரு. ஜிம் ரொம்ப ஸ்பைஸ் சாப்பிட மாட்டார். அந்த ரீசன் நல்லா இருக்கும். டேக்குமே ரொம்ப ஸ்பைஸ் பிடிக்காது. இருந்தாலுமே ஜிம்முக்கு என்னென்ன பிடிக்கும் சொல்லிட்டு அவங்க கேட்டுப்பாரு. அதெல்லாம் கூட அவர் சாப்பிட்டு கொடுக்குறாரு. இப்போ ஜிம் வந்துட்டு அவர் சாப்பிட்றாரு. ஜிம் ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஃபுட்டு நல்லா இருக்குது சொல்கிறாங்க. நல்லா இருக்கா நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ஓகே ஸ்டே இப்போ அழகாக ஜிம் சாப்பிட்றது பார்த்துருக்காங்க. 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன ஒர்க் பண்ணவா ஜிம் கேட்குறாங்க. என்ன ஒர்க் பண்ணுவோம் டே கேட்குறாங்க. இல்லை ஏதாவது விசாரிச்சுட்டாங்க பாரு வாஷ் பண்ணுறது எல்லாமே இருக்காங்க. ஓகே அங்கே எல்லா ஒர்க்கும் எல்லாருமே இருக்காங்க. நீ ஜஸ்ட்டு ஹாப்பியாக தான் மட்டும் போகும் சரியா சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கவா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மேட்ச் பிடிச்சிருக்கா இல்லை ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் உனக்கு பிடிக்கலையா கேட்குறாங்க. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு பிடிக்கல தானே கேள்விப்பட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கல யார் சொன்னா கேட்குறாங்க. நீங்கள் சொன்னதை உங்கள் அம்மா தான் சொன்னாங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உங்களுடைய ஆண்டியா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு உன்னை பார்க்குற வரைக்கும் மேரேஜ் விருப்பம் தான் சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மேரேஜ் விருப்பம் ஓகேவா. ஆஃப்டர் ஒன்று பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது மேரேஜில் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. உங்களோட ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஓகேவா. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ டீ கொஞ்சம் க்ளோஸாக வராங்க. இப்போ தான் பார்க்குறாங்க. அவங்க இருக்குது லிவிங் ஹாலு. ஜிம் தள்ளி போகிறாங்க. டீ பார்க்குறாங்க. ஓகே சாரி எப்படி சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க. நீ அப்போ ஃபீல் பண்ணி நடந்து மாட்டேன் ஓகேவா. நான் ஒரு மாஃபியாவாக இருக்கலாம். ஆனால் நான் ஒரு ஹஸ்பண்டாக கரெக்டாக இருப்பேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன். ஓகே இப்போ நம்ம ரூம் போகலாமா சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். வாக் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் டீமும் நடக்கிறாங்க அந்த கார்டனில். அவங்கள அவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருக்காங்க பார்த்துருக்காங்க. ஜிம் விட்டாங்க. அவருக்கு வந்து மாஃபியா திங்ஸ் வந்து இப்போ புதுசு கிடையாது. எனக்கு அவங்க அப்பா அம்மாவே அவங்க அப்பா ஒரு மாஃபியா ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு மாஃபியா சேம் அவங்க பிஸ்னஸும் சேம் அப்படி தான். ஸோ அதனால் எனக்கு பயம் கிடையாது. அவரோட கேஷுவல் நடந்துட்டுருக்காரு. இப்போ டே பார்க்குறாங்க. ஒரு 15 minutes ஜிம் நடந்திருப்பாங்க. உனக்கு ஓகேவா ரிலாக்ஸாக இருக்கா சொல்கிறாங்க. அப்போ தூங்க போகலாமா சொல்கிறாங்க. ஜிம் 10 பேரும் ரூம் போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நான் போய் ஷவர் பண்ணாமல் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. போய் சொல்கிறாங்க. ஜிம் போய் ஷவர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்ததுக்கப்புறம் டே போய் ஷவர் பண்ணிட்டு வராங்க. ஜிம் ஷவர் பண்ணுறது ஹேர் வைப் பண்ணிருக்காரு. எனக்கு ஒரு பாத்ரூம் எப்படி கடைசி இப்போ வரைக்கும் அந்த ஹேர் வைப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் டே வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஷவர் எடுத்திருப்பாரு. இப்போ ஷவர் முடிச்சுட்டு வெளில வராங்க. இப்போ டே இப்படி வராங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஒயிட் கலர் டவல் வேர் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு எம்டி பாடியோட வராங்க. ஃபுல்லாக வாட்டர் ரப்ஸ் தான். பாடி ஃபுல்லாக அவ்வளோ ஹாட்டாக அவ்வளோ கோல்டு இருக்குல்ல. ஆனாலும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் இப்போ தான் அப்படியே ஹெட்டை வைப் பண்ணிட்டு இப்போ டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்
ஜிம் டேவை பார்த்து அப்படி பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு ஐஸ் பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காரு. ஜிம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்ல எப்படி இருக்காங்க, அந்த அந்த ரெஸ்ட் ரூமோட வெளில அந்த டோர் கிட்ட சாஞ்சிட்டு இருக்காரு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் டேவை பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்ல விளையாட்டு வராங்க. அச்சோ நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு சாரி ஜிம் திரும்பிக்கிறாங்க. இப்போ டே கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு ஏன் சாரி எப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஏன் சாரி எப்படி கேட்குறாங்க. இல்லை அது நான் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. நான் டக்குன்னு நான் யோசிக்காமல் பார்த்துட்டே இருந்துட்டேன். உங்களுக்கு ஆகுதா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படி ஜிம் சொல்கிறாங்க. பட்டே தான் நான் தப்பாக எடுத்துக்கவே சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க தப்பாக எடுத்துக்கவே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தப்பாக எடுத்துக்கல. செகண்ட் எனக்கு சாரி சொல்ல தேவையில்லை. எனக்கு நான் உன் ஹஸ்பண்ட் ஓகேவா, உனக்கு என்னை பார்க்குற ஃபுல் ரைட்ஸ் இருக்குது ஓகே. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. நீ என்னோட ஒய்ஃப் ஓகேவா, என்னோட ஹஸ்பண்ட். எனக்கு எந்த ஒரு பர்மிஷன் அவன்கிட்ட கேட்க மாட்டேன். உன்னை எடுத்துக்கிறதுக்கோ எதுக்கும் சேம் டைம் ஹார்ட் பண்ண மாட்டேன். உன்னை ஜென்ரலாக பார்த்துப்பேன் புரியுதா. டே சொல்கிறாங்க. ஜிம்மே புரியுது. உங்கள் ஹேர் வெட்ட இருக்குது, நீங்கள் வைப் பண்ணிக்கிறீங்களா. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வைப் பண்ணி விட்றியா கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் வைப் பண்ணி விட்றியா டே கேட்குறாங்க. ஜிம்மே சரி ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் டே உட்காடுறாங்க. ஜிம்மோட ஹேர் வைப் பண்ணுறாங்க. டே ஜிம்மோட ஹிப்பை கை வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. யூ ஆர் மை ஒய்ஃப் ஓகேவா, ஐ ஹாவ் ஆல் ரைட்ஸ் ஆன் யூ. ஸோ டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது கரெக்டு தான் ஆனால் சொல்கிறாங்க. அப்புறம் டே போய்ட்டு ஜிம்மில் ஹிப்பை கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு அந்த பாத்ரூம் லைட்டாக கொஞ்சம் இப்போதான் அந்த கேப் இருந்திருக்கும். அதை போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அது ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அச்சோ என்ன பண்ணுறாருன்னு என்ன பண்ணிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அப்புறமா டே பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஹேர் வைப் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்லிட்டு வைப் பண்ணுறாங்க. இப்போ டே போய்ட்டு இந்த சைடு ஹிப்லேயே கிஸ் பண்ணுறாங்க. ரெண்டு ஹிப்லேயே கிஸ் பண்ணுவோம். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் ஜிம் டக்கு அந்த ஹேர் அந்த ட்ரைவர் வச்சுறாங்க. நீங்களே வைப் பண்ணிக்கோங்க. ஜிம் போய்ட்டு ஓடி போயிடுறாங்க. ஓடி போய் பெட்டில் உட்காந்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். இப்போ ட்ரெஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஜோன் அங்கேயும் பண்ணிட்டு வந்துருக்கலாம். அந்த ரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பாரு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இவர் பாட்டுக்கு சொல்கிறாங்க. பட்டே வந்து தேஞ்சு வராங்க. ஜிம் பார்க்குறேன். என்ன சொல்லிட்டு ஏன் வைப் பண்ணலாம் கேட்குறாங்க. அது நீங்கள் தான் சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேங்க. நீங்கள் தான் சும்மாவே இல்லை. நீங்கள் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் கேட்குறாங்க. கிஸ் பண்ணுறீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஏன் கிஸ் பண்ணக்கூடாதா அப்படி கேட்குறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. ஏன் நான் கிஸ் பண்ணக்கூடாது அவனை அதே கேட்குறாங்க. பண்ணலாம் நீங்கள் அந்த ஹஸ்பண்ட் தானே டைம் எடுக்கலாம் சொல்கிறாங்க. யார் சொன்னா அப்படி கேட்குறாங்க. அம்மா தான் சொன்னாங்க டைம் எடுக்கும். இது ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ். இவங்க உங்கள் அம்மா கூட சொன்னாங்க. ஏன்னா அவங்க டைம் எடுக்கும். அவனுக்கு வந்துட்டு இந்த ரொமான்டிக்ஸ் அதெல்லாம் வராது. அவன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண நினைக்க மாட்டேன். சின்ன பையன் தான் நீ படிச்சுட்டு ஓகேவா, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு அப்படி சொன்னாங்களே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். அவங்க சொல்லுவாங்க. நான் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. மட்டும் பிஃபோர் மேரேஜ் பேசணும்னு நினச்ச ஃபோனில் ஓகேவா. ஆனால் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன் ஒர்க் ஓகே மாட்டிக்கிட்டேன். அந்த ரீசனால அந்த ஒர்க்கை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண சரி ஓகே ஒர்க்கை முடிச்சாதான் எவ்வளோ சீக்கிரம் ஒர்க் முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆஃப்டர் மேரேஜ் என் கூட இருக்க போகிறேன். அப்போ பேசலாம் சொல்லி விட்டுட்டேன் ஓகேவா. ஸோ நான் இப்போ வந்துட்டு பேசலாம் சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நான் பேசுகிறது வந்துட்டு பாடி லாங்குவேஜ் ஓகேவா. சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நான் வந்துட்டு வேறு மாதிரி சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணாமா சொல்கிறாங்க. என்னது ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. லைஃப் சொல்கிறாங்க. லைஃப் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சும் இல்லை நான் என்ன சொல்கிறேன். நீ படிச்சுட்டு இருக்க, நீ படிக்கலாம் ஓகே, உங்களுக்கு பிடிச்சி பண்ணியிருக்கலாம் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன். சேம் எனக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஓகேவா சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஓகேவா, எனக்கு நீ வேணும். சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஐ நீட் யூ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஒய்ஃபை ஐ நீட் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. மாஃபியாக இருக்கலாம் சரி, நானும் ஃபோன் தரேன். எனக்கும் நீட்லாம் இருக்குல்ல அப்படின்னு இருக்கும். அவனை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஓகேவா ப்ளீஸ் டே சொல்கிறாங்க. அது ப்ளீஸ்லாம் சொல்ல வேணாம், ஆனால் பயமாக இருக்கே ஜிம் சொல்கிறாங்க. என்ன பயம் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஒரு பயமும் வேணாம் ஓகேவா, நான் ஜென்டலாக இருப்பேன். சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. அப்புறமேட்டு மேபி உங்களுக்கு ஆக்வர்டாக இருக்க கேட்குறதுனால சூப்பர் அக்செப்ட் பண்ணிடலாம் ஓகேவா. அப்புறமேட்டு வந்துட்டு ஜிம்மில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இதான் ஜிம்முக்கு ஃபர்ஸ்ட் கேஸ். ரொம்ப ஹாப்பி பிடிச்சிருக்கு அவருக்கு. அவருக்கும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. வந்து எப்படினாக்கா எங்கேயுமே வந்துட்டு அவர் வந்து ஹார்ட் பண்ணிக்க முடியாது. எங்கேயுமே அவங்க ஹார்ட் ஆகி கூட சொல்லிட்டு லைட்டாக ஒரு சின்ன பைட்டு அப்படி கிஸ் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜிம் டேங்கோட அந்த பாடியில் வச்சு ரப் பண்ணுறாங்க. ஹேண்டில் வச்சு ரப் பண்ணுறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஜிம் நெக்லாம் போய்ட்டு பைட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஸ்லோவாக சொல்கிறாங்க. ஓகே தேவை சொல்கிறாங்க. இப்போ நம்ம தேங்க்ஸ் பார்க்குறாங்க. லவ் யூ ஒய்ஃபை லவ் யூ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறேன். எனக்கு தெரியும் ஓகே உனக்கு இப்போ லவ் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க லவ் வரும். அந்த டே நீ கண்டிப்பாக என்ன சொல்லணும் சரியா சொல்கிறாங்க. லவ் யூ தேங்க்ஸ் சொல்லணும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. பற்றி அந்த ஜிம்முக்கு ரொம்ப இருப்பாங்க. ஜிம்மி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஜென்டில் ஸ்மூத்தாக போயிருக்கும் எல்லாமே. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் கிட்ட டேயோட ஜஸ்ட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. டே பார்த்தா அழகாக ஜிம்மில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபோன் வருது. அவர் எப்படியே பிக் பண்ணுறாரு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க பேசுகிறாங்க. தேங்க்ஸ் சார் உங்களுக்கு பார்த்து மீட்டிங் இருக்க சொல்கிறாங்க. கேன்சல் பண்ணுங்க சொல்கிறாங்க. சார் கேன்சல் பண்ணுங்க சொல்கிறாங்க. அது சார் சொல்கிறாங்க. கேன்சல் பண்ணுங்க ஓகேவா, எனக்கு மீட்டிங் வரமாட்டா சொல்கிறாங்க. அது ஓகே சார் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு கொஞ்சம் மேலே சொல்லும்போது பார்க்குறாங்க. பார்த்தா டே இப்போ ஜிம்மி குரூப்னு பார்த்துருக்காங்க. ஜிம்மி டக்குன்னு டே போய் டேட்டா ஹேக் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க.
அதே சொல்கிறாங்க எதுக்கு ஒரு ஷைனாக சொல்லிட்டு நான் தானே என்னை பாரு சொல்கிறாங்க. அது டே சொல்கிறாங்க என்னை பாரு இது பார்க்க வைக்கிறாங்க. ஜிம் அவ்வளோ க்யூட்டாக ப்ளஷ் முருகன் ப்ளஷஸ் ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளஷிங் ரொம்ப அழகாக இருக்கிற பார்க்கறதுக்கு பிங்காக இருக்கிற பார்க்கறதுக்கு டே பார்க்குறாங்க. டே போட்டு ஜிம் சீக்ஸ் ரொம்ப ரப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறவங்க மைண்டாக டே சொல்கிறாங்க ஒரு ரவுண்ட் டே சொல்கிறாங்க மார்னிங் ஒரு ரவுண்டு அப்படி டே சொல்கிறாங்க. ஜிம் தான் ஓகே ஜென்டிலாக சொல்கிறேன் ஜென்டிலாக தான் டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேக்குள்ள மறுபடியும் ஒரு ரவுண்ட் போயிருக்கும். ஜிம் பார்க்குறாங்க டே அப்படி ரொம்ப க்ளோஸ் வந்துருப்பாரு குளிக்கலாமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ டே கூட்டிகிட்டு போயிட்டு ஜிம் குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் உடனே கேட்கவாமன்னு சொல்கிறாங்க. நைட்டு சொன்னீங்களா சொல்லிட்டு அப்படியே பார்க்குறேன் பாஸ் கூட்டி உட்கார பெட்டில் நம்ம டே வந்து ஜிம்மில் உட்கார வச்சுக்கிட்டு அழகாக அந்த பேசலாம் வைப் பண்ணிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபீல்லாம் வந்தது இல்லை சரியா. அப்புறம் அம்சா சொன்னாக்க யாருக்கு எனக்கு இந்த மாதிரி ஃபீல் வந்ததே இல்லை. யார்கிட்டையுமே நான் பார்த்தேன் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன் லைஃப்பில் மீட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ பேர் என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் யார்கிட்ட அந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் கிடச்சி ஒரு லவ் ஒரு அட்ராக்ஷன் எதுவுமே இருந்ததே இல்லை. சம்டைம்ஸ் எனக்கு ஃபீல் ஆகும் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சில பேர் ஹாப்பியாக தான் இருக்கும். ஓகே நமக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லாமல் ஃபேக்காக ஒரு பர்சன் கூட பழகக்கூடாது அது தப்பு நான் நினைப்பேன். அம்மா எனக்கு பிளைண்ட் அரேஞ்ச் பண்ணுவாங்க எனக்கு பிடிக்காது. ஸோ நான் பிளைண்ட் அட்டென்ட் பண்ணவே மாட்டேன் ஓகேவா. அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம் அம்மா ஒன்று பிக்சர் காமிச்சாங்க. அதுவும் வந்துட்டு அப்பாவுடைய ஃப்ரெண்டோட பையன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். செகண்ட் அவனோட கேரக்டர் எல்லாத்தையும் தெரிய வந்துச்சு. சரி எனக்கு பிடிச்சிச்சு. சரி ஓகே எனக்கு பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கிற பர்சன் நீ தான். ஓகே நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன அறியாமல் உன்னோட ஞாபகம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் மிஷனில் இருக்கும்போது சரி நான் ஒர்க்கில் இருக்கும் சரி என்ன வந்து மைண்ட் கொண்டுட்டே இருந்தால் சொல்கிறாங்க. நான் மைண்டுக்குள்ளே ஆமாம் இந்த மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருப்பேன். எனக்கு என்ன பண்ணுறது தெரியாது. சரி ஓகே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருக்குது சொல்லிட்டு நானே சர்ச் பண்ணேன் ஓகேவா. அப்போ தான் முடிஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் எனக்கு ரொம்ப வந்திருக்கு ஓகேவா சொல்கிறாங்க. பார்த்து சொல்கிறாங்க எனக்கு நான் பார்த்து வந்ததை சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு யாரோட வர லவ் எனக்கு ரொம்ப வந்திருக்கு. என் ஒய்ஃபாக நீ வரணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். சீக்கிரமே அவன் மேரேஜ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டு பண்ணேன். சீக்கிரம் மேரேஜ் ஆனால் என் கூட வெயிட் பண்ண சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன் எனக்கு உண்மையாக பிடிச்சிருக்கு ஓகே ஒய்ஃபா மனசார அக்செப்ட் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணுறேன் ஓகேவா. லவ் பண்ணி தான் நம்ம கூட இருந்திருக்கேன். சும்மா மேரேஜ் பண்ணிக்கிட்டும் நெக்ஸ்ட் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இருக்கவே இல்லை சரியா. எனக்கு கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரியா. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு இது வரைக்கும் இருந்தாலும் கேர் மேலே நான் கேர் லெவலில் வச்சதே இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று வந்து பார்த்தா பார்த்துக்கணும் ஒன்று பட்டா பண்ணு தோணுது ஓகேவா. சேம் டைம் சொல்கிறாங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது என் கூட இருக்குன்னு தோணுது. வேறு யாரும் பக்கத்தில் வரக்கூடாது சரியா சொல்கிறாங்க. வேறு இருக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் யாரும் லவ் பண்ணல யாரும் வெயிட் பண்ணல சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை ஓகே. என் ஒய்ஃப் மேலே ரொம்ப லவ் அதிகமாக இருக்குது. நான் சேம் டைம் ட்ரஸ்ட்டும் இருக்குது. நீ எதாவது ஜோல் பண்ணது ஓகேவா சொல்கிறாங்க. நான் இருக்கு உனக்கு என்ன கேளு உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன பிடிக்காது சொல்லிட்டு உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. அந்த வீட்டில் எதை சேஞ்ச் பண்ண சொல்ல சேஞ்ச் பண்ணுறேன் ஓகேவா. இவனை என்ன பண்ண சொல்ல பண்ணுவேன். ஆனால் எனக்கு மட்டும் போயிடக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் போக மாட்டேன். ஜிம் சொல்கிறாங்க நான் நினச்சி கூட பார்க்கதான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க நம்ம இப்படி இருப்போன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்க லவ்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு நான் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு எப்படி நீங்கள் லவ் பண்ணுற சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லவ் இருக்கான்னு கேட்டால் தெரியல. நான் சொல்கிறேன் நீ ஃபியூச்சர் லவ் பண்ண ஓகேவா சார் ஜிம்மே சரி சொல்கிறேன் அப்படி பார்க்குறேன் ஓகே. நீங்கள் ஃபர்ஸ்ட் காலேஜ் ட்ராப் பண்ணவா சொல்கிறாங்க. நீங்கள் வரீங்க நம்ம ஒர்க்கு சொல்கிறேன் எனக்கு ஒர்க்லாம் இருக்குது ஓகே நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ராப் பண்ண ஆசைப்பட்றேன். நான் ட்ராப் பண்ணவா ஜிம் கேட்குறாங்க கேட்குறேன் ஜிம்மே ஓகே சொல்கிறேன். அப்பா டே வந்து பார்க்குறேன் சார் ஓகே ரெடியாக சொல்கிறாங்க. இப்போ மட்டும் வந்துட்டு ஜிம்முக்கு காலேஜுக்கும் ட்ரெஸ் வாங்கி வச்சுருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க இந்த ட்ரெஸ்லாம் சொல்கிறாங்க எனக்கு நான் காலேஜுக்காக வாங்க சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இதெல்லாமே நான் காலேஜுக்காக வாங்க ட்ரெஸ் நீ போட்டுக்கோ சொல்கிற. ஜிம்மே சரி போடுறாங்க செம்ம அழகாக இருக்கிற பார்க்கறதுக்கு. பட்டே பார்க்குறாங்க கிட்ட வாசல் ஜிம் கிட்ட போகிறாங்க. பட்டே இந்த ரெஜிமே ஹிப்பில் கை வச்சிருக்க மாதிரி க்ளோஸாக எடுத்து அப்படியே ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படி கிட்ட செய்யறாங்க. அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஜிம்முக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அழகாக இருக்கா சொல்கிறாங்க. பாரு உனக்காக சூஸ் பண்ணதுக்கோ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க உனக்காக சூஸ் பண்ணது நம்ம வந்து ஒன்றா வீட்டில் இருக்கும்போது ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் டே சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலி நம்ம ஜிம் டென்த்துக்கே வராங்க. இந்த பக்கம் அந்த அஜ்மா ஃபுட் ட்ரெஸ் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. பட்டே பார்க்குறாங்க ஜிம் நெக்காக ஹிக்கிஸ் இருக்குது. ஜிம் டே பார்க்குறேன் சரி ஓகே சொல்லிட்டு அவரும் போய்ட்டு க்ரீம் எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டு சொல்லி லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அந்த க்ரீம் வந்துட்டு அப்படி சீக்கிரம் வந்துட்டு எப்படினாக்கா அந்த மரியாதை அது ஃபேட் அது போகாது சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு அழகாக போட்டு விடுறாங்க. ஜிம் பார்க்குறீங்க ஏன் கேட்குறாங்க. அது ஹிக்கிங் ஒர்க்ஸ் கொடுத்து காலேஜ் போகிறேன் உன்னை டேஸ்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு வந்துட்டு அதுவும் பிடிச்சிருக்கு தன்னை வந்து அவர் எந்த அளவுக்கு கேர் பண்ணுறா சொல்லிட்டு. ஜிம் பார்க்குறாங்க உங்களுக்கு ஒர்க்கு தான் நீங்கள் வேணால் ஆஃபீஸ் போகிறீங்களா நான் டிரைவர் கூட போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை அப்படிலாம் என்னால் உங்களுக்கு தனியாக இருக்க முடியாது நீங்கள் கூட வரேன் சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சார் டேபிள் ஜிம் 2 பேரும் வந்து உட்காராங்க காரில். டே பார்க்குறாங்க ஜிம்மில் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு என்னமோ தெரியல அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஹாப்பினஸ் இருக்கு வந்ததே இல்லை அவருக்கு அந்த ஃபீல் வந்து இல்லை. ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதான் மேரேஜ் லைஃப் அப்படியே இருக்குமோ ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க டயர்டாக இருக்காங்க கேட்குறாங்க. ஏன் இல்லை சொல்கிறாங்க டயர்டாக இருக்கு என்ன அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லை சரி ஓகே உனக்கு எதனா டக்குன்னு கால் பண்ண சரியா சொல்கிறாங்க. சொல்கிறேன் நம்பர் உண்டா இருக்குல்ல சொல்கிறாங்க இருக்குது. நான் தான் கால் பண்ணல எப்படி பேசுறதுன்னு தெரியலையா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சொல்லிட்டாங்க. ஓகே ப்ராப்ளம் ஓகேவா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பேசலாம்னு நினச்சேன். ஆமாம் சொல்லிட்டாங்க. ஓகே தப்பு இல்லை டே சொல்லிட்டாங்க. ஜிம்மே சொல்கிறாங்க சரி இப்போ டே வந்துட்டு பார்க்குறாங்க சார் ஓகே சொல்லிட்டு ஃபைனல் காலேஜ் வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க போயிட்டு வருவா சொல்கிறாங்க. அவ்வளோதானா
வேறு என்ன சொல்கிறாங்க, என்ன கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க. என்ன கொடுக்க ஜிம் கேட்குறாங்க, டீ பார்க்குறாங்க. ஜிம் ஹேண்டில் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. இப்போ அவர் வீட்டில் லேப்பில் லேண்ட் ஆகுறாங்க. அவர் லேப்பில் போய் உட்காராங்க. இப்போ டீ பார்க்குறாங்க. இப்போ டீ பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ கூட சொல்கிறாங்க என்ன கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டீ பார்க்குறாங்க. ஓகே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஜிம் லிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மில் அதே பேஷனட்டாக அதே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பண்ணிட்டு ஜிம் பார்க்குறாங்க. இதான் கேட்டிங்களா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் நான் கேட்காம கொடுக்கணும், எனக்கு அது ஹாப்பியாக இருக்கும் சொல்லிட்டே சொல்கிறாங்க. சரி நீங்கள் சொல்லிக் கொடுங்க, எனக்கு தெரியல சொல்லிக் கொடுங்க, ஓகேவா நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. டேவும் ஓகே சொல்கிறாங்க. நான் போய்ட்டு வருவா சொல்கிறாங்க. பாருங்க அவங்கள்ட்ட பேசினேன் இவங்கள்ட்ட பேசினேன் அப்படி கூட சரியாக சொல்கிறாங்க. நான் அப்படியே யாரும் பேச மாட்டேன், என் ஃப்ரெண்டு 2 பேர் தான் இருக்காங்க, அதை தாண்டி நான் பெருசாக யாரும் பேச மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே எதோ ப்ராப்ளம்னா உடனே கால் பண்ண சரியாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் மதியம் டைமுக்கு சாப்பிட்றணும், நீங்கள் வந்துட்டு ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒர்க்கே பார்க்காதீங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே இப்போ வாய்ஸ் சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரு காலேஜ் கொண்டாரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஜிம் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர டீஸ் பண்ணுறாங்க. ஸோ மேரேஜ் ஆகிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டே உட்காந்து சிங்கிள் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஆனால் சிங்கிள் இல்லை தான் சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க எப்படி போகுது மேரேஜ் லைஃப் சொல்கிறாங்க. நேற்று தான் மேரேஜ் ஆச்சு சொல்கிறாங்க. அதான் நைட் எப்படி போய் சொல்கிறாங்க. அடிப்பான் ஜிம் தான் இப்போ ஜிம் இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறாங்க. ஏன்னாக்கா நம்ம யோசிச்சிடும் அந்த யோசிச்சிடும் நம்ம ஆலன் டாக்டர் 2 பேர் இருந்தாங்க. இப்போ ஜிம் செஞ்சுட்டு ஃபன் பண்ணிருக்காரு. இப்போ மதியம் ஆஃப்டர்நூன் ஜிம் லஞ்சு போய் உட்காராங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. நீ சாப்பிடல அப்படி சொல்லிட்டு டெக்ஸ்ட் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே வந்து டேன் ராசை குடி ஜிம் பார்க்குறாங்க. டேன் ராசை குடி இருக்கா சரி ஓகே சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க. நான் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்கிறாங்க. இனிமேல் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே நீங்கள் சாப்பிட்டுங்க ஜிம் சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் ஈவினிங் பார்க்குறாங்க. டே நினச்சிருக்காரு. அப்புறமா சொல்கிறாங்க எப்படி மாஸ்க் போட்டிருக்காரு, யாரோ ஒரு பார்க்குற மாதிரி இல்லை மாஸ்க் போட்டிருக்காரு. இப்படி பார்க்குறாங்க. போகலாம் சொல்லிட்டு காரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்மில் உட்காராங்க. அப்புறமா ஜிம்முக்கு 2 போயிட்டு போகிறாங்க. டே பார்க்குறாங்க. சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக சொல்லிட்டு ஜிம் போகிறாங்க. போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வந்துருக்காங்க. உங்களுக்கு ஒர்க் இல்லையா நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஒர்க் இருக்குது நான் முடிச்சுட்டு வந்துட்டேன் சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. இப்போ டே ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் போய்ட்டு வேலை பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் ஜிம்மில் அம்மா வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஜிம் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. நாங்கள் எப்படி இருக்கா நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இந்த ஆனால் பேசுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிக்கை ஜிம் பேசுகிறாங்க மாறி மாறி ஜிம் பேசியிருக்காங்க. நான் நல்லா இருக்கேன் ஃபஸ்ட்டு கிளாஸ் நல்லா போச்சு ஜிம் சொல்லியிருக்காங்க. எனக்கா இப்போ தான் ஜிம் தாடி ரன் ஆகிருக்காங்க. ஓகே அதனால தான் அப்புறம் ஜிம் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் எப்படி போச்சு அவங்க கேட்குறாங்க. ஜிம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் வந்து பர்சன் பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குற மிரரில் பார்த்தா நம்ம டே தான் ஒரு மாதிரி கண்ணில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதுக்கும் இப்படி இருக்க மாட்டாரு. இப்போ பார்த்தா கண்ணு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குற புள்ளி ஏன்னு சொல்லிட்டு ஜிம் பேசிட்டே இருக்கு. அந்த பக்கம் டே ஜிம் கேட்கலாம் கிஸ் பண்ண அனுப்புறாங்க. ஜிம் ஒரு கடத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்லுன்னு சொல்லிட்டு அம்மா நான் அப்புறம் பேசலாம் ஜிம் ஃபோன் கட் பண்ணி இதுக்கு போகிறாங்க வீட்டில். நம்ம டே வந்து ஜிம்மில் கிஸ் பண்ண அனுப்புறாங்க. ஜிம் பார்க்குற என்னாச்சு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜிம்மில் ஆப்பிளில் புஷ் பண்ணிட்டு கிஸ் பண்ண அனுப்புறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. பொசுவாக இருக்குது சொல்கிறாங்க. பொசுவாக ஏன் கேட்குறாங்க. எதுக்காக இவ்வளோ நேரம் பேசணும் காமெண்ட்டாக சொல்கிறாங்க. அது அம்மா மிஸ் பண்ணாங்களா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்போ நான் மிஸ் பண்ணலையா சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துக்கோங்க நான் கூட தான் இருக்கேன் சொல்கிறாங்க. பாரு ரொம்ப மிஸ் பண்ண ஓகேவா நீ காலேஜில் இருந்து ரொம்ப மிஸ் பண்ணேன் மிஸ் பண்ணலையா டே கேட்குறாங்க. அதே சொல்கிறேன் நீ மிஸ் பண்ணல போ அப்படி தானே சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு ஜிம் டக்கு நினச்சி உட்காந்துறாங்க. டே வந்துட்டு ஜிம் பார்க்குறேன் என்னாச்சு டே சொல்கிறேன் மிஸ் பண்ணல அப்படி தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை மிஸ் பண்ண சொல்கிறாங்க. அந்த சொல்லவே இல்லையே சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டுக்குள்ளே அம்மா ஃபோன் பேசியிருந்தாங்க நம்ம பேசவே இல்லை இன்னும் அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் கோவப்படுறீங்க ஜிம் சொல்கிறாங்க. டீ பார்க்குறாங்க. நிஜமாக மிஸ் பண்ணேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு டேபிள் சிக்ஸ் கிஸ் பண்ணுறாங்க. டீ பார்க்குறாங்க. இப்போ லைட்டாக ஹாப்பியாக இருக்குது. ஜிம் போய்ட்டு டேபிள் லிப்பில் பெக் பண்ணுறாங்க. அது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ நிஜமாக மிஸ் பண்ணேன் வேறு எப்படி ப்ரூஃப் பண்ணணும் ஜிம் கேட்குறாங்க. டீ பார்க்குறாங்க. ஸோ சொல்லி வேறு எப்படி ப்ரூஃப் பண்ணணும் ஸோ ஜிம் டே புஷ் பண்ணுறாங்க வீட்டில். இப்போ டீ பார்க்குறாங்க. சொல்லி ஜிம் போய்ட்டு டேபிள் லைட் ஆகுறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பி இப்போ டே ஜிம் லைட்டாக ஹாப் பண்ணிக்கிறாங்க. ஜிம் மிஸ் பண்ணேன் ரொம்ப ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இங்கே பாருதே அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட் ஆஃப் இயர் கொடுக்கும் ஓகேவா இது மேட்சில் புதுசாக அப்படி இருப்பாங்க அதுக்கு இருக்க மாட்டாங்க நினைக்காது ஓகேவா எப்போ ஒரே மாதிரி இருப்பேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்மே எனக்கு தெரியும் ஜிம் டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு போயிட்டா ஜிம் கேட்குறாங்க. டேவும் போயிட்டு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் டேவும் நார்மலாக டீச் பண்ணிக்கிறாங்க. எனக்கு காஃபி வேணும் சொல்கிறாங்க. காஃபி வேணுமா டே டக்குன்னு கால் பண்ணுறாங்க. கிச்சனில் பர்சன் காஃபி தராங்க. குடி சொல்லி ஜிம் குடிச்சிட்டு இருக்காங்க. டே ஜிம்மே பார்த்து ரசிச்சு பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆக்சுவலி நீங்கள் இப்படி நினச்சி கூட பார்க்க சொல்கிறாங்க. அப்படியா சரி அப்போ டே ஜிம் நான் ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு மேரேஜ் 1 வீக் இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எங்கே போகிறோம்னு சொல்கிறாங்க. என் அப்பா அம்மா லஞ்சு கூப்பிட்டாங்க போமா சொல்கிறாங்க. அப்படியே அங்கே அள்ளி கூப்பிட்டாங்களா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேருமே லஞ்சுக்கு போகிறாங்க. போயிட்டு நம்ம டே ஜிம்மில் ஃபுட்டை அப்படின்னாக்கா டேவோட அம்மா சொல்கிறாங்க நீ தான் ஃபுட்டை சோப்பான்னு சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. சரி சொல்லி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிம் சோப் பண்ணுறாங்க ஃபுட்டெல்லாம் ஃபுட்டை சோப் பண்ணி ஜிம்மில் உட்காராங்க. டே பார்க்குறாங்க. டே வந்து ஜிம்முக்கு ஆக்காட்டு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இது பக்கம் நம்ம ஜிம் நம்ம டே நம்ம பார்க்குறாங்க. சாப்பிட்டு சொல்கிறாங்க. ஆண்டி எது சொல்கிறாங்க. சாப்பிட்டு சொல்கிறாங்க. சரி ஜிம்மு சாப்பிட்றாங்க. இப்போ டேவோட அம்மா பார்த்து ரசிச்சு பார்த்துருக்காங்க. இவங்களே ஜிம்மு கூட ஆக்குறாரு இருக்கு ஏங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உங்கள் அம்மா குறுக்குன்னு பார்க்குறாங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஒரு நம்மளுக்கு ஃபேனாக இருப்பாங்க சொல்கிறாங்க. ஃபேனாக அதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஆமாம்
வேணா இருப்பாங்க டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க என்னமா இப்போ ஷையாக இருக்க சொல்கிறாங்க இப்போ டே பார்க்குறேம்மா சொல்கிறாங்க என்ன டே சொல்கிறாங்க எதுக்கு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க எதுக்கு அவனை பார்த்துட்டு இருக்கீங்க அவன் ஷையாக இருக்க சொல்கிறாங்க இப்போ நம்ம டே அம்மா கொஞ்சம் என்னடா சொல்கிறேன் இதுக்கு ஆமாம் ஜிம்மு கொஞ்சம் ஷையாக தான் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்றீங்களா சொல்கிறாங்க இப்போ டேவிட அம்மாவும் சரிடா சாப்பிட்ருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க என்னங்க டக்குனு சொல்லிட்டீங்க ஆண்டிக்கு ஏதாவது சொல்கிறாங்க நீ ஷையாக இல்லை நீ ஷையாக கூட சரியா டே சொல்கிறாங்க நீ ஷையாகலாம் என்கிட்ட மட்டும் ஓகேவா டே சொல்கிறாங்க ஜிம்முமே சரி சொல்கிறாங்க இப்போ டே ரொம்ப ஹாப்பியாக ஃபுல்லாக கொடுக்குறாங்க சாப்பிட சொல்லிட்டு ஜிம் சாப்பிட்றாங்க கொஞ்சம் நேரம் அவங்களாம் இருப்பாங்க பட்டுன்னு வந்துட்டு இருக்காங்க எனக்கு ஜிம்மு ரொம்ப பாசமாக இருக்காரு இப்போ ஃபைனலி ஒரு 1 வீக் ஒரு 1 மந்த் ஆஃப்டர் 2 பேர் ஷாப்பிங் போகிறாங்க இப்போ அவங்க ஒரு பர்சன் ஜிம்மு பார்க்குறாங்க ஜிம்மின்னு கூப்பிட்றாங்க திரும்பி பார்க்குறாங்க சீக்கிரம் யாங்க சொல்கிறாங்க இப்போ சீக்கிரம் ஹக் பண்ணுறாங்க டைட்டாக இவர் எனக்கு ஜிம்மில் கசன் ஓகேவா ஜிம் பார்க்குறாங்க எப்போ ஏதாவது சொல்கிறாங்க நான் வந்து 2 டேஸ் ஆகுது சொல்கிறாங்க 2 டேஸ் ஆகும் சொல்கிறாங்க நான் அஞ்சு என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க சொல்லிக்க மாட்டேன் பிஸியாக அந்த பாஸ் சொல்கிறாங்க ஆமாம் பிஸியாக சொல்லி எப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க இப்போ அவர் ரொம்ப ஹக் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இப்போ டே பார்க்குறாங்க இது யாருன்னு சொல்லிட்டு ஜிம் பார்த்தா டே மாதிரி அவர் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் டே பார்க்குறாங்க ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க ஜிம்மி போய் விளையாட்டு வராங்க டே சொல்கிறாங்க இது யார் கேட்குறாங்க இப்போ நம்ம சீரியல் பார்க்குறேன் யாரை சொல்கிறாங்க இப்போ தான் என் ஹஸ்பண்ட் கிம்டே அங்கே ஜிம்மி சொல்கிறாங்க இப்போ டே சீரியல் பார்க்குறேன் ஓ நீங்கள் தான் டே எங்கள் சொல்கிறாங்க ஆமாம் டே சொல்கிறாங்க இப்போ நம்ம நான் சீரியல் பார்க்குறேன் நைஸ் டீ மீட்டிங் டே சொல்கிறாங்க ஜிம் டே நைஸ் டீ மீட்டிங் கூப்பிட்டு சொல்கிறாங்க இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாம்ல ஜிம் கேட்க கொஞ்சம் மெதுவாக சொல்கிறாங்க டே பார்க்குறேன் நாளைக்கு ஸ்மெல் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லை விட கசன்னு சொல்கிறாங்க உனக்கார கசன் தான் டே சொல்கிறாங்க ஜிம்மி பார்க்குறாங்க கோமோ ஜிம்மி நினச்சி விட்டுறாங்க இந்த பக்கம் சீரியல் பார்க்குறாங்க அப்போ சீரியல் பார்க்குறாங்க சரி ஓகே நான் ஐஸ்கிரீம் வாங்கி தட்டா சொல்கிறாங்க வேணாம் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க பிடிக்குமே சரி இல்லை வேண்டாம் அதில் வேணாம் ஷாப்பிங் போட்டு போகிறேன் அவங்களுக்கு எப்போ ஃபுல் டைம் இருக்கு அப்போ சொல்ல மீட் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க இப்போ சீக்கிரம் சரி ஓகே நீ எப்போ கால் பண்ண சொல்லிட்டு நியூ நம்பர் கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த ஜிம் பார்க்குறாங்க டீ போலாமா சொல்லிட்டாங்க டீ பார்க்குறாங்க சரி சொல்கிறாங்க ஜிம் நிறைய ஷாப்பிங் பண்ணியிருப்பாங்க 2 பேர் லிஃப்ட் லான்ச் ஆகுறாங்க லிஃப்ட் லான்ச் ஆனதுமே இப்போ டீ பார்க்குறாங்க ஏன்னா அவங்க திங்ஸ் எல்லாம் கீழே போயிருப்போம் பார்க்கிங் லாட் அனுப்ப சொல்லியிருப்பாங்க ஒரு ஸ்டாஃப் எடுத்து போயிருப்பாங்க அது 2 பேர் மட்டும் தான் அவங்க இப்படி லிஃப்ட்டுக்குள்ள இருக்காங்க டீ ஜிம் பின் பண்ணுறாங்க அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஜிம் பார்க்குறாங்க டீ என்ன பண்ணிங்க சொல்கிறாங்க இப்போ டீ இப்போ கிஸ் பண்ண அனுப்புகிறாங்க இப்போ ஜிம்முக்கு புரியல ஏன் அப்படி ஹங்கரை கிஸ் பண்ண சொல்லிட்டு நெக் ஃபுல்லாக பெட் பண்ணுறாரு நெக் லிப்ஸ் அப்படியே சீக்ஸ்லாம் பெட் பண்ணுறாரு ஜிம்முக்கு அப்படி ஃபுல்லாக இருக்குது ஏன் இப்படி இருக்காரு சொல்லிட்டு போய் நான் ஜிம்முக்கு 2 பேரும் அந்த கீழே விட்டாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் இப்போ தான் அந்த டேபிளுக்கு செப்பரேட் பண்ணுறாங்க ஜிம்முக்கு ப்ரீத் பண்ணவே கஷ்டமாக இருக்குது மிஸ் ஆகிட்டார் பார்க்கறதுக்கு டக்குனு டீ ஒரு கட்சி கொடுத்து ஃபேஸ்லாம் வைப் பண்ணி விட்டு ஹேர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி விடுறாரு இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து இறங்குறாங்க இந்த பக்கம் ஒரு ஸ்டாஃப் வந்து டேபிள் டிக்கெட் திங்ஸ் வைக்கிறாங்க சார் வச்சுட்டோம் சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூ சொல்கிறாங்க போயிடுறாங்க இந்த பக்கம் டீ கார்டு கொஞ்சம் உட்கார சொல்கிறாங்க ஜிம் உட்காராங்க இப்போ டேபிள் ஜிம் மட்டும் வந்துருப்பாங்க டீ ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படி கோவமாக இருக்காரு ஜிம் பார்க்குறது என்ன கோவமாக இருக்கும் நான் என்ன பண்ணேன் ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க ஜஸ்ட்டு சீனியோட பேசுனேன் அது கோவமாக இருக்கும் இருக்காது என்னவா இருக்கும் நான் தப்பாக இருக்கும் ஜிம் நினச்சி வந்துருக்காங்க அந்த பக்கம் டீ வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு பார்த்தா அந்த வீக்கெண்ட்னால மெயில் தாட்டிகள் லீவ் வாங்கிட்டாங்க இப்போ டீ வீட்டுக்கு வந்து டோர் லாக் பண்ணிடுறாங்க ஜிம் பார்க்குறாங்க அப்போ திரும்பி பார்த்தா டீ டோர் லாக் பண்ணிட்டு கிட்டே வராங்க ஜிம் பார்க்குறாங்க அது ஓகே டே சொல்கிறாங்க டீ பார்க்குறாங்க நான் ஓகே தான் சொல்லி போய்ட்டு சோஃபாவில் உட்காராங்க ஜிம் பார்க்குறாங்க என்னாச்சு டே ஜிம் சொல்லி கேட்குறாங்க இப்போ டீ பார்க்குறாங்க எனக்கு ஒன்றும் ஓகே நல்லா தான் இருக்கேன் இப்போ போய்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோவமா ஜிம் கேட்குறாங்க டீ பார்க்குறேன் கோவம்லாம் சொல்கிறாங்க இல்லை கோவம் தான் தெரியுது சொல்லுங்கள் என்ன கோவம் ஜிம் கேட்குறாங்க இப்போ டீ பார்க்குறாங்க நீ ஏன் அவன்கிட்ட பேச சொல்கிறாங்க யார்கிட்ட சொல்கிறாங்க அதான் மட்டும் தான் எவனையும் ஹக் பண்ணா டீ கேட்குறாங்க அவர் என்னடா சொல்கிறாங்க அவரோட சொல்கிறாங்க கசன் சொல்கிறாங்க சரி ஓகே கசன் ஹக் பண்ணுவா கேட்குறாங்க ஜஸ்ட்டு ஹக் தானே டீ அது ஒரு ஃபார்மல் ஹக் தானே சொல்கிறாங்க எனக்கு என் ஒய்ஃப் மற்றவங்க ஹக் பண்ணக்கூடாது அது எனக்கு பிடிக்காது அப்படியே சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க எனக்கு அது பிடிக்காது ஓகேவா என்ன நினைக்கிறேன் என்னை பற்றி கேட்குறாங்க அது சொல்கிறேன் என்ன நினைக்கிறத பற்றி சொல்கிறாங்க நான் பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க இப்போ ஜிம் போயிட்டு டேபிள் லிஃப்ட்டில் கை வைக்கிறாங்க ஒரு ஃபிங்கர் வைக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க டீ பார்க்குன்னு சொல்லிட்டு பாருங்க நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க என்ன டீ பார்த்துட்டு இருக்காங்க நான் அவங்கள லவ் பண்ணுறேன் ஓகேவா ஐம் ஃபால் இன் லவ் வித் யூ டே அவங்க ஜிம் சொல்கிறாங்க டீ பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு ஆமாண்ணா என் ஹஸ்பண்ட் மேலே ஃபாலோ ஆயிருக்கேன் என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சரியா ரொம்ப லவ் பண்ணுறாங்க எனக்கு அவர் யாருக்கும் வந்துட்டு தர மாட்டேன் ஓகேவா அவர் ஃபர்ஸ்ட் வாரம் பிடிக்கும் ஆனால் இவர் ஃபர்ஸ்ட் வாரம் சொல்லவே தெரியாது ஓகேவா எனக்கு தான் ஃபஸ்ட்டு வெளியே போயிருக்கும் அவரில் காசு ஜஸ்ட்டு ஒரு ஹாங் பார்த்தா என்னுடைய நம்பிடுறாங்க அப்படியே சுகா ஜெயகாங்க அப்படியே அப்படி தான் அவரும் ஓகேவா எனக்கு இன்னும் கசன் கொடுத்துருக்காரு அவர் சுகா ஓகே நாங்கள் எல்லாமே கசன் சொல்ல ரொம்ப ஒரு ரெஸ்பெக்டாக பார்ப்போம் வேறு மாதிரி நாங்கள் பார்க்க மாட்டோம் அவங்களே வந்து ஒரு லிட்டில் பையனாக தான் பார்த்துருப்பாங்க லிட்டில் பிரின்ஸ் ஒரு லிட்டில் பையனை சின்ன பையனை தான் பார்த்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை சொல்கிறாங்க தப்பாக நினைக்கவே இல்லை சொல்கிறாங்க ஆனால் சொல்கிறாங்க எனக்கு பாசிட்டிவாக ரொம்பவும் பாசிட்டிவாக இருக்குது பேர் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஏன் பாசிட்டிவ் ஜிம் கேட்குறாங்க சரி ஏன் பாசிட்டிவ் உங்களுக்கு நான் ஒய்ஃப் தானே நான் நீங்கள் ஹஸ்பண்ட் அப்படி எப்படி உங்கள் பாசிட்டிவாக ஜிம் கேட்குறாங்க ஆனால் எனக்கு ஆக ஜிம்னு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க நான் தானே உங்களுக்கு பாசிட்டிவாகிட்டேன் ஓகே நானே உங்களுக்கு சரி பண்ணுறேன் சொல்கிறாங்க டீ பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் போய்ட்டு கிஸ் பண்ண அனுப்புகிறாங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டெண்டராக ஏன்னா கிஸ் பண்ணி மெல்ட் ஆகிட்டாங்க ஜிம் இந்த அளவுக்கு கிஸ் பண்ண அவர் எதிர்பார்க்க மாட்டார் எப்பவுமே ஒரு கிஸ் பண்ணுறது பேக் கிஸ் பண்ணுறாரு அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக அவரே கிஸ் பண்ணுறது அங்கே அப்படியே உறைஞ்சி பண்ணிட்டுருக்காங்க அப்படி படுத்துட்டாரு டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இப்போ ஜிம் கிஸ் பண்ணிட்டு நெக்கில் அப்படி லைட்டாக பைட் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க எங்க லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க டே பக்கம் லவ் யூ டூ அவ்வளோ சொல்கிறாங்க இப்போ நம்ம கேட்குறோம் அப்படி ஒரு மாதிரி ஆகிட்டு இந்த பக்கம் ஜிம் அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக வச்சுருப்பாரு டக்குன்னு ஜிம் ரிட்டீட் பண்ணிட்டு வராங்க என்ன சொன்னால் சொல்கிறாங்க
லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அகைன் சொல்கிறாங்க ஐ லவ் யூ கிம் டேயாங் ஜிம் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு மாஃபியா ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டியா? நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மாஃபியா தான் ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க. எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா? ஆமாம் நான் ஃபஸ்ட்டு மாஃபியா தான். நான் வெளில ஒரு டேயாங்க ஒரு மாஃபியா வேறு மாதிரி இருப்பேன் ஓகேவா? மீனா அது வேறு மாதிரி இருக்குது. டேயாங் ரொம்ப வேறு மாதிரி சரியா? டேயாங் அவன் ஒய்ஃப் மேலே ரொம்ப ஃபாரிட்டாக ஓகேவா? வீடியோ வச்சுருக்கான். அவனால அவன் ஒய்ஃப் கிட்ட இல்லாமல் இருக்க முடியாது சரியா? நீ புரிஞ்சுக்கணும் சரியா? ஹார்ட் பண்ணாத. டேஸ்ட் ஜிம் பார்க்குறாங்க. நான் ஹார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹாப்பியாக ஹார்ட் பண்ணவே மாட்டேன். இங்கே வாங்க ஜிம் சொல்கிறாங்க டேக்கிட்டு போகிறாங்க. ஜிம் டேவ் டைட்டாக ஹாக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க லவ் யூ டூ டீம் டைட்டாக ஹாக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பிடிச்சிருக்குல்ல? ஹாப்பியாக இருக்குல்ல? சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் இதுக்கப்புறம் எப்படி ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ப்ரூஃப் பண்ண வேணாம். ஹாப்பியாக ஓகேவா? சின்னதாக ஹார்ட்டாக கூட சொல்லு ஓகேவா? டே ஹார்ட்டாக சொல்லிட்டு நான் ஒன்றும் சரி பண்ணுறோம் சரியா? சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கும். நான் அதுக்காக சின்னதாக கூட ஹார்ட் பண்ண மாட்டேன். அவனுக்கு பிடிக்காதுன்னு பண்ண விட மாட்டேன் புரியுதா? டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இவரே சுற்றி ஜென்யூன் மேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியே மாமா ரொம்ப ஜென்யூன் மேன் ஜென்டில் மேன். ஐ லவ் யூ கிம் டேயாங் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு டைம் சொல்கிறாங்க டேயாங் ஐ லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பி டைட்டாக ஹாக் பண்ணிக்கிறாங்க. கோவம் போயிட்டு சொல்கிறாங்க கோவம் பாசிட்டிவ்னஸ் எல்லாம் போயிட்டு ஓகேவா? ஹாப்பியாக இருக்குது. டேட்டாக ஹாக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் டே வந்துட்டு இப்படினாக்கா ரொம்ப கூப்பிட்டு ரொம்ப எப்படின்னா காட்டி பேச மாட்டார் அப்படி. ஆனால் ஜிம் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஜிம் பார்க்குறாங்க. சிக்கிதுங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அவ்வளோதான் அவங்க குக் பண்ணிடுறேன் டே குக் பண்ணிருக்காங்க. நான் அதுக்கு தான் சில ஃபுட் ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நானே குக் பண்ணி தருவேன் சரியா? நீ சாப்பிடணுட்டே சொல்கிறாங்க. சரி எப்படி சாப்பிட்டு நானும் பார்க்குறேன். ஜிம் பார்க்குறாங்க. டே ரொம்ப அழகாக ப்ரொஃபஷனலாக குக் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறோம் வாவ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு ப்ரொஃபஷனல் குக் பண்ண வருமாங்க சொல்கிறாங்க. நல்லா வருமே டே சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. பட்டியே குக் பண்ணி தராங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு டேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இதுவா சொல்கிறாங்க. இதுவா டே ரிப்பீட் பண்ணுறாங்க. ஜிம் இது பார்த்து மோஸ்ட் வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. கிட்ட வாங்க டே கிட்ட போயிறாங்க. இப்போ ஜிம் லிப்பில் டெஸ்ட் பண்ணி அந்த பாதி ஃபோட்டோ விட்டு கொடுத்துட்டாரு. நீங்கள் சரி டேஸ்ட் பண்ணு சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கூட ஹாப்பியாக இருக்கிற தங்கம் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு உன்னை அப்பா அம்மா பிடிக்குமா என்ன பிடிக்குமா இல்லை யார் பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்பா அம்மாவை பிறந்த வீட்டு பிடிக்கும் சரியா? எனக்கு அவங்களாவது வேலைக்கு நான் வந்தேன். எனக்கு ஹேங்ஸ் என்னை பார்த்து வளர்த்துக்காங்க பிடிக்கும். அவங்க வந்து எனக்கு ஃபேமிலியாக பிடிக்கும். நீங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. நான் விட சொல்கிறாங்க. நீங்கள் சோல் ஓகேவா சொல்கிறாங்க. நிஜமா நீங்கள சோல் ஓகேவா? நீங்களாம் உயிரில் கலந்துருக்கீங்க ஓகே? நீங்கள் எல்லாம் நான் இருக்கவே மாட்டேன்னு கூட சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். ரொம்ப அழகாக ப்ரொடக்ட் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப அழகாக பார்த்துக்கிறீங்க. ரொம்ப லவ் கேர் எல்லாமே அதிகமாக இருக்குது ஓகேவா? ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். அப்படியே ஆமாம் ரொம்ப அழகாக கேர் பண்ணுறீங்க. நான் லாங் டிஸ்டன்ஸ் கூட இதை எதுவும் அதெல்லாம் பார்த்துக்க நினைக்கிறீங்க தெரியுமா? எனக்கு உங்கள் நினைக்கும் ப்ரௌடாக இருக்கட்டே. ஜிம் சொல்கிறாங்க. என் அப்பா சொன்னாங்க கொஞ்சம் மாஃபியா டைம் எடுக்கும் லைஃப் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு. ஆனால் லைஃப் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் நினச்சி ஏன் சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க லவ் பண்ணுறேன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜென்டிலாக ஒரு ஜென்யூனாக சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுமே ஜென்யூனாக இருந்துச்சு. ஐ லவ் யூ டே எங்கள் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இது போதும் டே சொல்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு மேக் பண்ணாத எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு சின்ன ஆசை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீ கூடவே இருக்கு. நீ தாண்டி இங்கே போகக்கூடாது. அப்படி நீ போனால் கூட எனக்கு பர்மிஷன் இல்லை. என்னோட தான் போகணும் ஓகேவா? எனக்கு தாண்டி இங்கே போகாத. உங்ககிட்ட வேறு யாரும் க்ளோஸ் வரக்கூடாது. நான் மட்டும்தான் இருக்கும் டே சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. மாஃபியாவுக்கு பொஸ் ஆகிறதுக்கு வர ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்க என்ன பண்ணுறது? மாஃபியா ஒய்ஃப் அப்படியாச்சு டே சொல்கிறாங்க. அப்படியே மாஃபியா ஒய்ஃப் சொல்கிறாங்க. மாஃபியா ஒய்ஃபு அவ்வளோ அழகான சரியா ரொம்ப அன்பு கேரிங் அதிகமாக இருக்குது. ஜிம் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. சரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்குமா இருக்கும். டே வந்துட்டு ஒரே விஷயம் வச்சுருப்பாரு. எங்கே வந்துட்டு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போகாத. என் சிலம்புக்கெல்லாம் போகக்கூடாது சொல்லுவாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி நான் சிலம்புக்கெல்லாம் போக மாட்டேன் சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ வந்துட்டு அவர் சொல்லாமல் போயிருப்பாரு. இப்போ அதான் நம்ம டேக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஜிம் டேவும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களோட மேன்ஷனுக்கு கார்கிட்ட இறங்குறாங்க. டே அவங்க ஜிம் லிஃப்ட் பண்ணுறாங்க. டே சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வீட்டில் யாரும் இல்லை சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க வீட்டில் யாரும் இல்லை எல்லாம் வீட்டில் அனுப்பிட்டேன் சரியா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க தெரியாத சொல்கிறாங்க. சொல்லி எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன். அதுவா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். டே கூட்டிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜிம் டேக்குள்ள ரொம்ப அழகாக ஒரு மாதிரி போயிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அச்சு இவ்வளோ கோவம் உனக்கு சொல்கிறாங்க. கோவம் தான். நீ எதுக்கு அங்கே போனேன்? ஏன் கிஸ் பண்ண ஜேவப்பா சொல்கிறாங்க. இல்லை அண்ணா சொல்கிறாங்க. நீ கிஸ் பண்ணக்கூடாது டே சொல்கிறாங்க. சரி ஜிம் சரி கிஸ் பண்ண மாட்டேன் சாரி சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் தான் சரி சொல்கிறாங்க. சரிங்க டே அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓகே சார் 2 பேருமே ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம அஜிமோட வீட்டில் யாருமே இல்லை. அஜிமான் அதனால் ஜிம் டே ஒரு ஷர்ட்டை மட்டும் வேர் பண்ணிட்டு வந்து கிச்சன்ட்டுருக்காங்க. குட்டி ஷார்ட்ஸும் டேவில் ஒரு லாங் சைஸ் ஷர்ட்டும் போட்டு வந்துருக்காங்க. அவருக்கு எப்படின்னா கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அவர் குக் பண்ணிட்டுருக்காரு. ஜிம்முக்கு குக் பண்ண ஆசை. ஜிம் பார்க்குறாங்க. நம்ம குக் பண்ணலாம் டேக்கு சொல்லிட்டு அவர் குக் பண்ணி கொடுத்தாரு. நம்ம குக் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு இப்படியா ஜிம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை ரெடி பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம டே பார்த்தா வந்து மேலே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு டெரஸில். இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இறங்கி வராங்க.
வந்து பார்த்தா அவரோட ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கு. டேரக்டாக இருக்க ஜிம் போகிறாங்க. ஜிம்மில் காமன் சார் சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. வந்து பார்த்தா நம்ம ஜிம்மில் அழகாக இருக்காங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் லாங் ஹேர், ஜிம்முக்கு கொஞ்சம் லாங் ஹேராக இருக்கும். ஒரு கோல்டன் கலரில் கலர் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ டே பார்க்குறாங்க. அப்படியே ஸ்வெட் ஆகட்டும், அவர் க்யூட்டாக லிப்ஸ் பைட் பண்ணிக்கிட்டே அப்படின்னு வெஜிடபிள் பார்த்து கட் பண்ணிட்டு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. டே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே எப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அதுவா என் ஒய்ஃபு குக் பண்ண ரெடி ஆகிட்டுருக்கானா சொல்கிறாங்க. ஆமாம் கற்றுக்கணும்ல, தெரிஞ்சுட்டு உட்காந்துக்கூடாது, அதை கற்றுக்கணும்ல சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அச்சோ நான் இருக்கணும் கஷ்டம் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே எங்கே எனக்கு குட் மார்னிங் சொல்கிறாங்க. எனக்கு குட் மார்னிங் செய்ய சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரன் பண்ணுறாங்க. பார்த்தா டே அவ்வளோ அழகாக இருக்க. ஜிம் பார்க்க அச்சோ சரியாக சொல்கிறாங்க. எவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குது. ஜிம் டக்குன்னு டவல் ட்ரை பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ஸ்வெட்டாக இருக்கா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஸ்வெட்டாக மட்டும் தான் தெரியுதா சொல்கிறாங்க. வேறு சொல்கிறாங்க. வேறு தெரியல கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டேப் நாக்க பைசா நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்கா. பார்க்கறதுக்கு ஸ்டெப்பு ஒரு மாதிரி அந்த ஆப்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜிம் பண்ணிட்டு ரொம்ப அழகாக ரிவீல் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்த்துருக்காங்க. அதை சொல்கிறாங்க. கோல்டு பிடிச்சி குளிங்க சரியாக சொல்கிறாங்க. என்னன்னு கோல்டு பிடிச்சி குளிக்க குளிங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி குளிக்கிறாமா சேர்ந்து சொல்கிறாங்க. சொல்கிறாங்க குளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. அந்த ஷர்ட்டை அவரோட ஷர்ட்டை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே பார்க்குறாங்க. அச்சோ என் ஷர்ட்டு என்னோட ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து கிஸ் பண்ண அனுப்புகிறாங்க. இப்போ டே விட்டு ரோல் பண்ணி ப்ரெஸ் ஆகிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஆக்சுவலி யாரும் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. போய் பார்க்குறாங்க. ஸ்டெப் ஓப்பன் பார்த்தாக்கா அவங்க டே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காய் ஜேகே ஜாக்சன் எல்லாமே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. நீங்கள் இருக்கிறாங்க வந்தீங்க கேட்குறாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வந்து கேட்குறாரு சொல்கிறாங்க. இல்லை யார் சொல்லிட்டு எதா வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கேட்பாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யார் சொல்லிட்டு அச்சோ ஜிம்முக்கு மாதிரி ஆக்கோட இருக்கு. எனக்கு அவர் வந்து ஷர்ட் போட்டிருக்காரு. இப்போ ரொம்ப குட்டியோட ஷார்ட்ஸு எப்படி ட்ரெஸ்லாம் வந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே என்ன விஷயம் சொல்கிறாங்க. டே வந்து ஃபன் பண்ண தான் சொல்கிறாங்க. ஃபன் பண்ண தான் வந்தோம். நீ பிஸியாக இருக்கா சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் பிஸி தான் சொல்கிறாங்க. டே என்ன நாங்கள் மீட்டிங்ஸ்க்கு அப்புறம் இருக்கோம் உனக்கு மேரேஜுக்கு அப்புறம் எங்கள் ஒய்ஃப் கூப்பிட்டு ஜிம்மில் கூப்பிட்டு இதெல்லாம் எங்கள் செஞ்சு தர சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ எப்படி போவோம் சொல்கிறாங்க. இப்போ டே வந்துட்டு அவன் பிஸியாக இருக்கான் சொல்கிறாங்க. பிஸியாக வேணும் பிஸி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அவன் பிஸியாக இருக்கான் ஓகேவா குக் பண்ண மாட்டான். நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணி தரவா கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பக்கத்தில் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணலாம். நான் குக் பண்ணுறேன் சொல்லி நீ குக் பண்ணுறேன். நான் குக் பண்ணுறேன். எனக்கு என்னோட வீட்டோட கிச்சன் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து குக் பண்ணுறேன் சொல்லி ஜெக்கி எஞ்சி வராங்க. டே ஜெக்கி அவர் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி கேட்கறதாவே இல்லை. டே பக்கம் நின்றா சொல்கிறாங்க. அவர் இது பண்ணல. அவர் கிச்சன் வராங்க. கிச்சன் பார்த்தா ஜிம் ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. பட் ஜெக்கி ஜிம் டாக்டர் பாட்டும் பார்க்குறாங்க. பார்த்தோமே டேக்கு பயங்கர போஸ்ட் இருக்குது. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ஜிம் டக்குனு ஓட ஆரம்பிச்சிட்டாரா ரூம்குள்ள ஸ்டெப்பே ஓடி ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க. ஜிம்க்கு பார்க்குறதுக்கு கடவுளே சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயக்கி பார்க்குறேன். என்னடா பண்ணுறீங்க ஏன்டா வர சொல்லிட்டு வர மாட்டீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயக்கி பார்க்குறாங்க. ஏன்டா நான் சொல்கிறேன் இந்த நான் தனியாக இருக்கேன் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படி சொல்லாமல் வருவீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறேன். ரொம்ப பாசிட்டிவாக சரியா சொல்கிறேன். ரொம்ப பாசிட்டிவாக அதை நான் எதுவும் பார்க்கல சரியா சொல்கிறாங்க. போய் சொல்லாத சொல்கிறாங்க. இல்லைடா ஜஸ்ட் நான் ஆறுலேயே தான் பார்த்தேன். உங்கள் ஒய்ஃப் நாங்களாம் தப்பாக பார்க்க மாட்டீங்க. ஆனால் சொல்கிறாங்க வாக்கு ஃபீல் பண்ண அவன் ஃபீல் பண்ணுறோம் நீ தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன். சரி ஓகே சொல்லி குக் பண்ண வர சொல்லி மேலே வராங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்க ரொம்ப ஆக்கராக இருக்குது. அச்சோ என்ன நினச்சிப்பாங்க என்னை பற்றி சேமாக நினச்சிப்பாங்க ஜிம் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே வராங்க. என்னாச்சு கேட்குறாங்க. டே ஜிம் டே அப்படின்னு சொல்லிட்டு என் தப்பாக நினச்சிருப்பாங்களா ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை டே எனக்கு வீட்டில் யாரும் சொல்லி ட்ரெஸ் பண்ண தோணுச்சா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க. நிஜமாக ரொம்ப அழகாக இருக்கா என் ஒய்ஃப் எனக்கு முன்னாடி மட்டும் தான் போகணும் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு முன்னாடி மட்டும் நீ போகணும் ஓகே யாருக்கு முன்னாடி போட்டு ட்ரெஸ் போடக்கூடாது. சம்டைம் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு டே சொல்கிறாங்க. அவங்க சடனாக வந்து சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அவங்க வந்து வரும்போது நம்ம இப்படி இருந்தது என்னோட தப்பு தான் சொல்கிறாங்க. அவங்க தப்பு இல்லை ஓகேவா நம்ம வீட்டில் நீ விவசாயம் நினச்சிருந்துருப்பேன். அவங்க சடனாக வந்துட்டாங்க ஓகே உனக்கு சரி எனக்கு எது ப்ராப்ளம் ஓகே அவங்க ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓகே அப்போ ட்ரெஸ் பண்ணிக்கிறா சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ டே ஒரு ட்ரெஸ் எடுத்துறாங்க. ஜிம் போட்டுக்கிறாங்க. ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ட்ரெஸ் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஒரு மாதம் 2 பேருக்கு வராங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. இப்போ போனதுக்கு ஜிம் வரக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காடா பாவி நாங்கள் என்ன நினைக்க போகிறோம். அவன் ஜஸ்ட் நார்மல் கேஷுவல் ட்ரெஸ் பண்ணியிருக்கான். அவன் ஹஸ்பண்ட் ஷர்ட்டை இதுக்கு நாங்கள் என்ன நினைக்க போகிறோம். எனக்கு அது டேப் ஷர்ட்டு உங்களுக்கு தெரியும் பார்க்க லவ்லி கப்பலாக இருக்காங்க. இது போய் நாங்கள் நினைக்க போகிறோம். இதுக்கு இருக்குது இந்த டைம் இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு காய் ஜாக்சனை பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி பார்த்து குக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சங்குக்கு சொல்கிறாங்க. ஜம் பார்த்து சொல்லிட்டு எனக்கு உங்களுக்கு எதாவது ஹெல்ப் சொல்லிட்டு வேணாம் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி குக் பண்ணி கொடுத்து பாருங்க சாப்பிட்றாங்க. அந்த டே ஃபுல்லாக ஃபன் பண்ணி போயிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே டே அப்போ நம்ம தூங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உங்கள் பா சொல்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ப்ளேஸ் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு எங்கே சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. ஜிம் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போதாக்கா அங்கே ரொம்ப அழகாக ரிவர் இருக்குது. இங்கே எதுக்கு டே சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. இப்போ டே ஜிம்மில் சொல்ல சாஞ்சிக்கிறாங்க. டே யார் ஓகே சொல்கிறாங்க. ஓகேடா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் கேட்குறது நீ அள்ளி கொடுத்துருக்க லவ் கேரிங் எல்லாமே நீ ஹாப்பியாக இருக்கேடா. நீ எப்பவும் எப்போ ஹாப்பியாக இருப்பல சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேவா எனக்கு எந்த பயமும் இல்லை. நீங்கள் மாப்பிள்ளை சொல்லிட்டு பயமே இல்லை. நீங்கள் சேஃபாக செக்யூராக இருந்தால் மட்டும் போதும் ஓகே நீங்கள் எங்கே போனாலும் ஒரே விஷயம்
விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க எங்கே போனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே ஒரு விஷயத்த, நம்மளுக்காக ஒரு பாஸ் வெயிட் பண்ணிருக்காங்க வீட்டில் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக ஒரு பாஸ் வெயிட் பண்ணிருக்காங்க வீட்டில் நினச்சிக்கோங்க. அது நினச்சிட்டு உங்களுக்கு எதுவும் ஆசை நீங்கள் ஃபைட் பண்ணிட்டு நீங்கள் வின் பண்ணணும். ஏன்னா யாரையும் வந்துட்டு எந்த ஒரு இன்னசென்ட் சொல்லி ஹர்ட் பண்ணுறது இல்லை. ஓகே எனக்கு தெரியும் நீங்கள் குட் மாஃபியா. ஓகேவா என் ஹஸ்பண்ட் எப்படி தானே ஓகே எனக்கு பிடிக்கும். ஓகேவா ஏன் ஜிம் சொல்லிட்டாங்க டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டேன் உங்களுக்கு எதாவது சத்தியமாக தேங்க்யூ பற்றி ஜிம் சொல்லிட்டாங்க டேட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு எதுவும் ஆசை நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஜிம் சொல்லிட்டாங்க டே பார்க்குறாங்க ஹாப்பியாக இருக்குது நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு போதும் வேறு எதுவும் வேணாம். ஆனால் பாசிட்டிவ் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க டே பார்க்குறாங்க. சரி ஓகே நான் பாசிட்டிவ் ஆகலை பட் ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க நீங்கள் ஜிம் பார்க்குறாங்க தெரியும் டே நானும் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் ஃபைனலி அந்த ரிப்போர்ட் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பாங்க. டே பார்க்குறாங்க சரி வீட்டு போகலாமா சரி சொல்லிட்டு பட் நெக்ஸ்ட் டே நம்ம டே வந்து ஒரு ஃப்ளைட் போட்டுருக்காங்க. இப்போ தான் ஜிம்மோட வீடு தான். ஜிம் பார்த்து இங்கே இருக்கு டே சொல்லிட்டாங்க 2 days ஸ்டே பண்ணலாம் சொல்லிட்டாங்க. அது 2 days ஸ்டே பண்ணலாம் ஓகேவா நீ நானும் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க நிஜமாக சொல்லிட்டாங்க. அந்த 2 days ஜிம் டே ஸ்டே பண்ணுறாங்க. டே வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பர் எல்லாருக்கும் மெம்பர் மிங்கில் ஆகிறாங்க. ஜிம் பேரண்ட்ஸு நம்ம ஜிம்முடைய பிரதர்ஸ் நம்ம ஜெயகோபுரம் நம்பிச்சு விடலாம். ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா அவர் எல்லாரும் பேச ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நம்பிட்டு ஜெயகோபுரம் பார்க்குறது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சீக்கிரம் இருக்கும். நம்ம ஜிம் நமக்கு மட்டும் தான் சொல்கிறேன். ஜிம் டேக் அவர் கேட்கறதுல வந்து தாண்டி கொடுத்து போகிறார். அதனால ஜிம்முக்கு டேக் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவன் வந்து நமக்காக அவ்வளோ பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணுற எல்லாமே டே ஹாப்பியாக நம்ம டே ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஹாட்டாக இருக்கும் சொல்லிட்டு இவருக்கு என்ன பிடிக்காது நான் யோசிக்க மாட்டார். அவருக்கு என்ன பிடிக்காது சொல்லிட்டு அவர் பார்த்து பண்ணார். ஆனால் டேக் அது இன்னும் டீப்பாக ஃபாலோ இருக்கும் பிடிச்சதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு வந்து அவங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசை டேக்கு தெரியும். அதனால் வந்துருப்பார். இப்போ ஒரு 2 days அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். 2 days ஆஃப்டர் ஜிம் பார்க்குறாங்க டேட்டி நம்ம வீட்டுக்கு போமா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க அது சொல்லிட்டாங்க நம்ம வீட்டுக்கு போமா வந்தாச்சு 2 days இருந்தாச்சு அதுக்கப்புறம் கிளம்பல அதான் கரெக்டாக இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நீ ஹாப்பியாக சொல்லிட்டாங்க டேட்டின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் லைஃப் வந்து வீட்டு லக்கியாக நான் ஃபீல் பண்ண சொல்லிட்டாங்க. ஹாஸ்ட் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். அப்பா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அவர் வந்து அவர் தான் பெஸ்ட் பர்சன் வேர்ல்டு நினச்சிருந்தேன். அவருக்கு வந்து நீங்கள் இருக்கீங்க சரியா எனக்கு என் அப்பாவுக்கு குறைஞ்சவர் நீங்கள் இல்லை எனக்கு என் அப்பா தான் ஃபஸ்ட்டு ஹீரோ செகண்ட் ஹீரோ நீங்கள் சரியா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க செகண்ட் ஹீரோ நீங்கள் தான் ஜிம் கிட்ட ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஒரு வைஃப் பத்திரமா பார்த்துக்கணும் ஒரு வைஃப் எப்படி கம்ஃபர்ட் பண்ணணும் எப்படி கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை தான் கற்றுக்கணும் டே சொல்லிட்டாங்க. டே பார்க்கணும் நிஜமாக சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க லவ்விட்டா புருஷா ஜிம் சொல்லிட்டாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிஜமாக சொல்லிட்டாங்க. லவ்விட்டா ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்க லவ்வி 2 டேட்டுக்கும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்கணும் ஜிம் பார்க்கணும் இப்போ நம்ம வீட்டுக்கு போமா சொல்லிட்டாங்க. சரி 2 பேரும் போகிறாங்க. ஹேங்க்ஸ் பாய் சொல்லிட்டாங்க. பாய்டா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் டே கார் வந்துருக்காங்க. ஜிம் டே சந்திக்கிறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ சொல்லிட்டாங்க. நல்லா படிக்கணும் நல்லா படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக லைஃப் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க பேபி சொன்னால் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்மே சரியா சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இதோட ஸ்டோரி ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறாங்க. பிடிச்சிருக்கோம் ஃபுல் தூக்கத்தில் ரெக்கார்ட் பண்ண ஸ்டோரி இது எந்த மாதிரி வந்து வரக்கும் கேட்ட ஓகே மேபி உங்களுக்கு கேட்கும்போது எதாவது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது நான் எதுவும் சொல்லி வச்சுக்கணும் நினச்சிக்கோங்க ஓகேவா. ஏன்னா கம்ப்ளீட்டாக தூக்கத்தில் ரெக்கார்ட் பண்ண ஸ்டோரி தான். ஓகே பாய் டேக் கேர் எவ்ரிவன்.